السلام عليكم ورحمة الله وبركاته. وعليكم السلام ورحمة الله. وعليكم الحمد لله السلام رب ورحمة العالمين والصلاة والسلام على رسول الله. அல்ஹம்துலில்லாஹ். அன்வால் கலீம் உலமா பேரவை நடத்தக்கூடிய ரமலான் மாத சொற்பொழிவுகளுக்கான குறிப்புகள் வழங்குங்கள் என்ற நிகழ்ச்சியில முதலாவதாக கிராத் ஓதி இந்த நிகழ்வை ஆரம்பிப்பதற்கு நமது அன்வால் வீடியோ ஆன் கலீம் பண்ணுங்க. உலமா பேரவையுடைய பொருளாளர் அமானத் கலிமி அவர்களை அழைக்கிறேன். சம்பந்தப்பட்டு பேசுறவங்க வீடியோ ஆன் பண்ணுங்க. السلام عليكم ورحمة الله وبركاته. وعليكم السلام ورحمة وعليكم السلام ورحمة الله. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ألم نشرح لك صدرك ووضعنا عنك وزرك الذي أنقض ظهرك ورفعنا لك ذكرك فإن مع الأسر يسرا إن مع الأسر يسرا فإذا فرغت فانصب وإلى ربك فارغب صدق الله العظيم. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. وعليكم السلام ورحمة الله وبركاته. جزاكم الله. الحمد لله. முதலாக நம்முடைய பிறவி சார்பாக இந்த ரமலான் வீடியோ ஆன் மாதத்துல பண்ணுங்க. இமாம்கள், ஹாஃபிதுகள், தராவிக்கு பிறகு சில நபர்கள் எல்லாம் பயன் பேசுவாங்க. அவர்களுக்காக வேண்டி சில குறிப்புகளை அல்ஹம்துலில்லாஹ் நமது அன்வார் கலீம் உலமா பேரவருடைய தலைவர் முன்னாள் செயலாளர் யூசுப் கலிமி ஆமிரி அவர்கள் ஒரு சில தொகுப்புகளை தொகுத்து இருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ் அதை உங்களுக்கு மத்தியில இன்ஷா அல்லாஹ் ஷேர் பண்ணிக்க விரும்புறாங்க. இந்த தொகுப்புல எல்லாம் நம்முடைய கல்விகளுக்கு அன்பளிப்பாக கொடுக்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய நியத்து. இந்த ரம்லான்ல ஒரு சில முக்கியமான குறிப்புகள் எல்லோருமே நம்ம லைலத்துல் கத்ர் பத்தி பேசுவோம், கத்ர் சஹாபாக்களுக்கு பத்தி பேசுவோம், ஒரு சில டாபிக் எடுத்து பேசுவோம். அது மட்டும் அல்லாம ஒரு நுணுக்கமான சில செய்திகள்லாம் இருக்கு. அதெல்லாம் யாருமே அந்த தலைப்புகளை எடுக்கிறதே கிடையாது. அப்படியே எடுத்தாலும் அதுல ஒரு சில விஷயங்கள் நமக்கு தெரியாம இருக்கு. நம்ம கிதாபுகளை படிச்சு மதரசால கிதாபுகளை படிச்சிருப்போம், இப்ப நமக்கு மறந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு நுணுக்கமான சில விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் நம்மள்கிட்ட பகிர்ந்திருக்காண்டி நம்முடைய சிறப்பு விருந்தினராக நம்முடைய அன்வால் கலீம் உலமா பேரனுடைய தலைவர் யூசுப் கலிமி மௌலானா வந்திருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் அவங்க சொல்லக்கூடிய சில விஷயங்களை நம்ம நோட்ஸ் எடுத்துக்குவோம். அதற்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் ஏதோ கேள்விகள் இருந்தாலோ சந்தேகங்கள் இருந்தாலோ அவங்கள்ட்ட நம்ம தாராளமா இன்ஷா அல்லாஹ் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இன்ஷா அல்லாஹ் யூசுப் கலிமி மௌலானா உங்களுடைய சிறப்பு உரையை ஆரம்பிக்கும். இன்ஷா அல்லாஹ். السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. وعليكم السلام. وعليكم السلام ورحمة الله وبركاته. பேசுறது கிளியரா கேக்குதா? ஏதாவது பேக்ரவுண்ட் வாய்ஸ் ஏதாவது கேக்குதா? இல்ல கிளியரா இருக்கு. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. قال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات. எல்லா புகழும் நம்மை படைத்த அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அல்லாஹ்வின் சலாத்தும் சலாமும் அகிலத்திற்கு அருட்படையாக வந்துவிட்ட நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது,
அவர்களை பின்பற்றி வாழக்கூடிய சஹாபாக்கள், தாபியீன்கள், இமாம்கள், ஷுஹதாக்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் குறைவின்றி நிறைவாக நிலவட்டுமாக. ஆமீன். சாப்பாடு இல்லையா? சரி சார் கூப்பிடுறீங்களா? சாப்பாடு இல்லையா லத்தீப் மௌலானா? லத்தீப் மௌலானா சாப்பிடாம வந்திருக்காப்லையே. நீங்க கண்டினியூ ஓகே, பண்ணுங்க. அல்ஹம்துலில்லாஹ். அன்வாருல் கரீம் சார்பாக அந்த தொகுப்பினுடைய பேர் பார்த்திருப்பீங்க. அலா மிம்பரி ஜம்மிலு குதபக்குமுர் ரமலானிய. ரமலானுடைய குத்துபா மேடைகளை அழகுபடுத்துங்க. இப்போ இந்த குறிப்புகள் தொகுக்கப்பட்டு கலிமிகளுக்கு கொடுக்கப்படுவதற்கான நோக்கத்தை நான் முதல்ல சொல்லிக்கிறேன். நான் ஒன்னும் ஒரு பெரிய பயானின்றதுனாலயோ நம்மளுக்கு எல்லாம் தெரியும்ன்றதுனாலயோ இந்த குறிப்புகளை ஒன்று சேர்க்கல. ஏதோ நம்மளுடைய அறிவுக்குப்பட்ட சில முக்கியமான தகவல்களை கலீமிகள் அவர்களுடைய பயான்கள்ல அதிகமாக இணைத்து கொண்டால் சிறப்பாக இருக்கக்கூடிய அவர்களுடைய குத்துபா மிக சிறப்பாக ஆகுவதற்கு அது ஒரு முக்கிய காரணியாக இருக்கும். ஏன்னா நம்ம இத்தனை வருஷம் பயான் பண்றோம், கேட்கிறோம். இதுல நம்ம ஒரு சில பாயிண்ட்ஸுகளை, சில முக்கியமான குறிப்புகளை நாம செய்யறதுக்கும் மறந்துடுறோம், மற்றவங்களுக்கும் அதை சொல்றதுக்கு மறந்து போயிடுறோம். இல்ல வேற யாராவது சொல்றாங்கன்னு பார்த்தா அந்த ஒரு சில விஷயங்களை சொல்ல முடியாத போகக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. ஏன்னா ரமலானுடைய பயானுன்னு வரும் பொழுது அது இப்போ நடப்புல எப்படி ஆயிடுச்சுன்னா ஒரு ஃபேஷன் மாதிரி ஆயிப்போச்சு. இந்த இரவுகள் வந்தா ஒரு சிறப்பு பயான் இருக்கும். ஒரு காலம் இருந்தது புத்தகத்தை எடுத்து படிக்கிறதுக்கு ஆசையா இருந்தாங்க. இப்போ பிடிஎஃப்ல படிச்சுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. எதை பத்தினாலும் அவங்களுக்கு புத்தக அழிவுன்றது, படிப்பு வாசிப்புன்றது இல்லை. ஏன்னா அவங்களுக்கு தேவையானது போட்டா கூகுள்ல எல்லாமே கிடைச்சிருக்கு. அப்போ அவங்களுக்கு புத்தகத்துக்கு செலவு பண்றது பெரிய தொகையாக தெரியுது. புத்தகத்தை எடுத்துட்டு போறதுக்கும் சிரமமாக இருக்குது. அதை திறந்து வச்சு படிக்கிறதுக்கும் அவங்களுக்கு இப்போ காலத்துல நேரம் இல்லை. இன்னைக்கு இன்றைய சூழல்ல பயான்களும் அதே மாதிரி ஆயிட்டு இருக்கு. நம்மளுக்கு என்ன தலைப்பு சம்பந்தமா நம்மளுக்கு பயான் தேவையோ அதை யூடியூப்ல போட்டாலே பல இமாம்கள் பேசுறாங்க, சில பிற கொள்கைகள்ல இருக்கிறாங்க. இப்ப நம்ம அகீதாத்துல இருக்கிறவங்க கூட ஒரு சில நல்ல சம்பவங்களை வேற ஒருத்தவங்க சொல்லுகிற பொழுது அதை டவுன்லோட் பண்ணி ஸ்டேட்டஸ்ல வைக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ முன்னாடி பயானுக்கு இருந்த ஒரு ஹைப்பு, பயானுக்காக மக்கள் ஆர்வமா உட்கார்ந்து இருந்த காலம் இப்போ இல்லை. அது நம்ம ஒரு கசப்பான உண்மை. ஒரு சிறப்பாக பேசக்கூடிய ஒரு சில உலமாக்களை தவிர வேறு யாரு நம்மள மாதிரி புதுசா ஒருத்தர் போய் அந்த குத்துபாவனுடைய மேடையில போய் நிக்கிற பொழுது அதற்கான அங்கீகாரம் நமக்கு கொடுக்கப்படுவதில்லை. இதை நான் பல இடங்கள்ல அனுபவிச்சதுனால சொல்றேன். சிறப்பு விருந்தினர் வரும் வரை சிறப்பு பயான் நிகழ்ச்சி, அதுக்கு நம்மளை கூப்பிடுவாங்க. சிறப்பு விருந்தினர் வர ஒரு அரை மணி நேரம் லேட் ஆயிடுச்சுன்னா நீங்க ஒரு 10 நிமிஷம் எக்ஸ்ட்ராவா பேசுவாங்க. அப்போ எல்லா மக்களும் அந்த நேரத்துலதான் கூட்டம் அதிகமா வராங்க. அப்போ அதற்கு முன்னால இருக்கக்கூடிய உலமாக்களுடைய நிலைமை என்ன? அவர்களுடைய பேச்சுல ஏன் மக்கள் கவரப்படுவதில்லை? அந்த ஃபேமஸான இருக்கக்கூடிய ஆலிம்களுடைய பேச்சை கேட்கறதுக்கு ஆர்வமா இருக்கிறாங்க, தப்பு கிடையாது. நம்மளும் அவங்களுடைய பேச்சுகளை கேட்டுதான் நம்மளும் வளர்ந்துருக்கோம் அப்படின்னு அதுவும் கிடையாது. புதிதாக ஒருத்தர் வருகிற பொழுது அதை கேட்கறதுக்கு அக்செப்ட் பண்றதுக்கு மக்கள் இல்லை. எப்படி புத்தக வாசிப்பு பிடிஎஃப்ல மாறி போச்சோ அது மாதிரி இன்றைய பயான் நிகழ்ச்சிகளும் யூடியூப்ல வர ஆரம்பிச்சிருச்சு. நிறைய பேரு ஜும்மா பயான்களையே லைவ்ல போடுறதுனால வெளிநாடுகள்ல உள்ளவங்க அதை லைவ் பண்ணிட்டு அப்படியே துருதுக்கிறாங்க, பயானையும் கேட்டுக்கிறாங்க. நேர்ல ஒருத்தர் பண்ணும் பொழுது அதை கேட்கறதுக்கு தயாராக இல்லை. அப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு வரும்பொழுது கரண்ட் அஃபேர்ஸ பத்தி நம்ம டச் பண்ண மாட்டேங்கிறோம். ரெண்டாவது விஷயம், தமிழ் கிதாபுகள்ல வரக்கூடிய விஷயங்களை மட்டும் நம்ம சொல்லிடுறோம். நம்முடைய பேச்சுகள்ல அந்த அரபு ஹதீஸுகளுடைய அந்த அரபு வார்த்தைகள் கலக்க மாட்டேங்குது. ஒரு உணர்ச்சி பொங்கு சிரிச்ச நிறைய பேர் நம்ம தப்பா நினைச்ச கூடாது.
இந்த கலிமிகள் நிறைய பேசுறாங்க, மாஷா அல்லாஹ் ரொம்ப அருமையா இருக்கு. மிக்தாம் ஹுசைன் அவர்களுடைய சகோதரர் அசாருதீன், அப்புறம் அகமது கலீமி மௌலானாவுடைய வீடியோ கூட நான் யூடியூப்ல பார்த்தேன், அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ ரியாஸ் மௌலானா போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் நம்ம மஜீத் மௌலானா பேசுறத நான் நேர்லயே கேட்டிருக்கிறேன். புர்ஹானுத்தீன் ஹாஃப்ஸா சிறப்பாக பேசுவாரு. ஹாஃபிஸ் அசாருதீன் நல்லா பேசுவாரு. ஹாஜா மௌலானா, அசீசுர் ரஹ்மான், இந்த மாதிரி நிறைய கலீமிகள் இருக்கிறாங்க பேசுறதுக்கு. என்ன ஒரு பிரச்சனைனா, நம்ம ஒரு நிகழ்ச்சி வச்சு அவங்கள கூப்பிடுங்கிற பொழுது அவங்க வர்றதுக்கு ஒரு விதமான தயக்கம் காட்டுறாங்க. அந்த தயக்கம் நம்மள்ட்ட இருக்கக்கூடாது. அந்த தயக்கம் இருக்கிற வரைக்கும் நம்ம எதுவுமே முன்னாடி செய்ய முடியாது. தைரியமா ஒரு நிகழ்ச்சி இந்த மௌலானாவை கூப்பிட்டா நம்ம வந்து பேசுவாங்க அப்படின்ற ஒரு இது நம்ம கலிமிகளுக்கு இன்ஷா அல்லாஹ் வரணும். அப்படி இருக்கும்போதுதான் நம்ம பல நிகழ்ச்சிகளை நம்ம ஏற்பாடு பண்ணலாம். அல்ஹம்துலில்லாஹ். சரி, அது ஒன்று இருக்கட்டும். இப்படி சிறப்பாக பேசக்கூடிய இந்த கலீமிகளுக்கு அங்கீகாரம் கிடைக்கணும் கண்டிப்பா. இன்ஷா அல்லாஹ் அது அவங்க இருக்கக்கூடிய மஸ்ஜிதுகள்ல சிறப்பாக பணியாற்றிட்டு இருக்கிறாங்க. அல்லாஹ் அவங்களுக்கு மேலும் பரக்கத் செய்யட்டும். அவங்களுடைய இமாமத் பணியில அல்லாஹ் எல்லா விதமான நலவுகளையும் கொடுக்கட்டும். ஆமீன், துவா செய்யும். அவங்களுடைய பயான்கள்ல எந்த குறையும் நான் சொல்ல போறதில்லை. இந்த விஷயங்கள்ல உங்களுடைய பயான்கள்ல அதிகப்படுத்திக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்றது மட்டும்தான் நம்மளுடைய இந்த செஷனுடைய நோக்கமே தவிர, வேற நம்மளுக்கு ரொம்ப அதிகமா தெரியும் உங்களுக்கு தெரியாதுன்றதுக்காக இது நம்ம நடத்தல. அது உங்களுடைய அனைவருடைய மேலான கவனத்திற்கும் நான் கொண்டு வருகிறேன். இப்ப அந்த பிடிஎஃப் குள்ள போயிடலாம். இன்ஷா அல்லாஹ் இந்த பிடிஎஃப்பும் உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும் இந்த கிளாஸ் முடிஞ்ச உடனே இன்ஷா அல்லாஹ். முதல் தலைப்பு வந்து இஸ்தாஇது லி ரமலான், ரமலானுக்காக தயாராகுங்கள் அப்படின்றது இந்த தலைப்புல. இது வந்து எப்போ பேசுறாங்கன்னா, இப்போ கம்மிங் ஜும்மா, இந்த கம்மிங் ஜும்மால இந்த தலைப்பு எடுத்து பேசுனா சிறப்பா இருக்கும். ரமலானுக்காக நீங்க வந்து தயாராகுங்கன்றத குறிப்பிட்டு ஒரு சில ஆயத்துகள் ஹதீசுகள் குறிப்பிடப்பட்டிருக்கு. குறிப்பாக வெள்ளிக்கிழமை இதை வந்து பயன்படுத்துனீங்கன்னா நல்லா இருக்கும். திரும்ப திரும்ப இதனுடைய விஷயங்களை வந்து நீங்க அந்த ஜும்மால வந்து பெரியவர்கள் சிறியவர்கள் எல்லாருக்கும் ஏற்றவாறு அந்த ரமலானுடைய சில பேர் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஐயோ ரமலான் வந்துருச்சா அப்படின்ற மாதிரியான ஒரு சலைப்பு காட்டுவாங்க. ஐயோ நோன்பு இருக்கணுமே, ஐயோ மே மாசம் வந்துருச்சு, வெயில் காலம் ஆயிடுச்சு, இந்த நேரத்துல நோன்பு வைக்கணுமே, வேலைக்கு போகணுமே, ஞாயிற்றுக்கிழமை சீசன் நேரம் ஆயிடுச்சு அப்படின்றதுனால சில பேர் ரமலானை வெறுப்பதற்கு, அது வெறுப்பதுன்னா எப்படி அவங்களுடைய வேலை பளு அந்த மாதிரி இருக்கு. அதை கொஞ்சம் சுட்டி காட்டி இந்த தலைப்பை அவர்களுடைய உள்ளத்துல கொண்டு போய் சேர்த்தா சிறப்பாக இருக்கும். இதுல அந்த சியாம் நோம்பினுடைய ஹிக்மத்துகள்லாம் என்ன அப்படின்றத பத்திலாம் இதுல குறிப்பிடப்பட்டிருக்கு. அது சம்பந்தமான சில குறிப்புகள், சில அகுவால்கள் மட்டும் கொடுத்திருக்கு. இதை நீங்க பேசும் பொழுது இந்த நான் இப்போ கொடுத்திருக்கிற இந்த கிதாபுகள், இந்த தானீஃபினுடைய விஷயங்கள் வந்து முத்தாலா பண்ற மாதிரியும் இருக்கும் உங்களுக்கு. ஒரு சில விஷயங்கள் வந்து நீங்க டைரக்டா அங்க கொண்டு போய் நீங்க பிடிஎஃப் பார்த்தும் பேசுற மாதிரியான குறிப்புகளும் இருக்கு. நீங்க முத்தாலா பண்ணிட்டு போய் பாக்குற மாதிரியான குறிப்புகளும் இருக்கு. இது ரமலானுக்கான ஒரு தயாரிப்புக்காக ஒரு குறிப்பு, ஒரு ரோடு மட்டும் நம்ம இதுல போட்டிருக்கோம். இதுல வரக்கூடிய ஒவ்வொரு டாபிக்கையும் நீங்க எடுத்து நீங்க குறிப்புகளே இல்லாம பேசுவீங்க. அப்போ இதுல முக்கியமான விஷயங்களை மட்டும் நான் குறிப்பிட்டிருக்கேன். அப்போ கம்மிங் ஜும்மால வந்து சந்தர்ப்ப உரைக்கு ஏற்ற மாதிரி ரமலானை எதிர்பார்த்து நம்ம காத்துக்கிட்டு இருக்கிறோம். அதை பத்தியான விஷயங்களை குறிப்பிடும். அடுத்து ஹசாயிசு ஷஹர் ரமலான், இது ரமலானுடைய ஆரம்ப வாரங்கள்ல இந்த பயான்களை அமைச்சுக்கிட்டா ரொம்ப சிறப்பா இருக்கும். ரமலானுடைய மாதத்தின் குறிப்பான விஷயங்கள், ஹசாயிசுகள் என்ன அப்படின்றது. ரமலானுடைய ஹசாயிஸே அது வந்து குரான் இறக்கப்பட்டதுதான். அடுத்து இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹுடைய ஒரு ஹதீஸை வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். பல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஜ்வது பில் கைரி மினர் ரீஹில் முர்சலா, அனுப்பப்பட்ட தென்றல் காற்று, ரீஹில் முர்சலானா தென்றல் காற்றை விட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹைரை கொண்டு அதிகமாக
கொடை செய்பவர்கள் வள்ளலாக இருப்பார்கள் ரமலான்ல. நார்மல் மாசத்தை விட ரமலான்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருப்பாங்க. அதுல ஒரு வார்த்தை அந்த ஹதீஸ்ல குறிப்பிடப்பட்டிருக்கு, அல் குர்ஆன். குர்ஆனை முதாரஸ் திராசத்து பண்ணுவாங்க யாரும்? ரசூலுல்லாஹும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமும். அப்போ இந்த ஹதீஸை நான் இங்க எது குறிப்பிடப்பட்டிருக்கேன்னா, நிறைய இமாம்களுடைய அக்வால்கள்லாம் இந்த குறிப்புகள்ல உங்களுக்கு வந்திருக்கும். மஸ்தரு ஷரஃபு தரரு சுன்னியா, அதுலயே அப்படியே லைனா பாத்தீங்கன்னா அடுத்து ஃபதஹுல் பாரியில இப்னு ரஜப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க குறிப்பிட்டிருப்பாங்க, திராசத்துல் குர்ஆன் ஃபி ரமலான் அது வந்து முஸ்தஹப் வல் இஜ்திமாவு அலா தாலிக். இதை நான் எதுக்கு இங்க குறிப்பிடுறேன்னா, ஒரு சில பேரு ரமலான் வந்து இபாதத்துகளுக்கான மாதம் தானே, அந்த இடத்துல ஏன் பயான்னு சொல்லி டைமை வீணடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில அவாமுகள் சொல்லுவாங்க. போர் அடிக்கிற மாதிரி நம்ம பண்ணோம்னா கண்டிப்பா அந்த கமெண்ட் கண்டிப்பா நம்மளுக்கு வரதான் செய்யும். இப்போ பயான்னு வரும் பொழுது நம்ம அதுல முதாரசத்துல் குர்ஆன் இதை மக்களுக்கு எடுத்து சொல்லணும். ரமலானுடைய ஒரு அங்கம் குர்ஆனை ஓதுவது மட்டுமல்ல, இபாதத் செய்வது மட்டுமல்ல, குர்ஆனை பற்றி ஆய்வு செய்து ஒருவருக்கொருவர் குர்ஆனுடைய தகவல்களை பரிவாரிக் கொள்வதும் ரமலானுடைய முக்கியமான நோக்கங்களில் ஒன்று. அதற்குதான் அந்த இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஹதீஸை வந்து நான் எடுத்து காமிச்சேன். வஃபீஹி 2வது பேராகிராஃப்ல பாத்தீங்கன்னா, அன்னல் முதாரசத்த பைனஹு வ பைன ஜிப்ரீல் கானத் லைலன், அது இரவுல இருந்துச்சு. அப்போ இரவுல இருந்ததுனால இரவுல குர்ஆனை அதிகமாக ஓதுவதுதான் மிக சிறப்பானதாக இருக்கும். அதற்கு ஆதாரம் இன்ன நாஷியத்தல் லைலி ஹிய அஷத்து வத்அன் வ அக்வமு கீலா. இன்ன நாஷியத்தல் லைல், நாஷியானா என்ன, அதற்கான தஃப்சீர் விளக்கம் என்ன, மஆனி என்னன்றதையும் கீழே நான் குறிப்பிட்டிருக்கிறேன். அப்படியே வெறும் குர்ஆன் ஆயத்தை மட்டும் போடல, எதுல மர்ஜா என்ன, யாரு சொல்றா அப்படின்றதெல்லாம் சேர்த்துதான் நம்ம ஹைலைட் பண்ணிருக்கிறோம். இரவு நேரங்களில் எந்திரிச்சு தொழுறதுதான் இருக்கிறதுக்கே ரொம்ப டிஃபிகல்ட் ஆனது டாஸ்க்ல வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டான டாஸ்க்ன்னு அல்லாவே சொல்லிட்டான். அக்குவமு கீலா அல் கிராத்து பில் லைல் அக்குவமு மின்ஹா பின் நஹார் அஷத்து இஸ்திகாமத்தன் வ இஸ்திம்ராரன் அலஸ்தவா லி அன்னல் அஸ்வாத் அஹாதியத்துன். அந்த நேரம் தான் சத்தங்கள் இல்லாம அமைதி இருக்கும். வ துன்யா சாக்கினத்துன் பலா எழு தரிபு அலல் முசல்லி மாயக்ராவுஹு. அந்த நேரத்துலதான் தராவிய இரவுல வச்சிருக்கு, மற்ற சப்தங்கள் எல்லாம் குறைந்து அல்லாஹ்வினுடைய சப்தம் அதிகமாக இருக்கும். அப்படின்றதுனால அல்லாஹ் அதையும் குர்ஆன்ல குறிப்பிட்டிருக்கிறார். இரவு நேரத்தில் எழுந்து நின்று இறைவனை வணங்குவதுன்றது கொஞ்சம் சிரமமான காரியம், அதிலே உங்களுக்கு சிறப்பு இருக்கிறது. இது வந்து ஹசாயிசு ரமலான்ல நம்ம குறிப்பிடப்படக்கூடிய முக்கியமான விஷயங்கள். அதே மாதிரி இதுவும் பார்த்திருப்பீங்க, இந்த ஹதீஸ் ரொம்ப பிரபலமான ஹதீஸ், உங்க எல்லாருக்கும் தெரியும். ஒரு வருஷத்துல ஒவ்வொரு வருடமும் ஒரு தடவை ரிப்பீட் பண்ணுவாங்க ரசூலுல்லாஹ். மௌத்தாக போற வருஷத்துல 2 தடவை ரிப்பீட் பண்ணாங்க. மற்ற விஷயங்களை எல்லாம் குறிப்பிடாம குர்ஆனை ஏன் அவ்வளவு மென்ஷன் பண்ணாங்கன்னா, குர்ஆனுக்கும் ரமலானுக்கும் அவ்வளவு தொடர்புகள் இருக்கு அப்படின்ற விஷயங்கள்லாம் இதுல குறிப்பிடப்பட்டிருக்கு. அடுத்து 3வது டாபிக் வந்து ரமலான் லி மக்ஃபிரத்திர் ரஹ்மான். ரமலான்றது ரஹ்மானுடைய மக்ஃபிரத்தை பெறுவதற்காகத்தான். அப்போ அதற்கான ஏற்ற ஹதீஸுகளை கொண்டு இந்த தலைப்பு தொடர்கிறது. அஸ்ஸலவாத்துல் ஹம்ஸ் வல் ஜுமா இலல் ஜுமா வ ரமலான் இலா ரமலான் முகஃபிரத்துன் லிமா பைனஹுன்ன. முகஃபராவா ஆயிடும் இதுல இருந்து அது வரைக்கும். இரஜ் தனபல் கபாயிர், எப்போ பெரும்பாவங்களை செய்யாத வரை. இப்போ இதுல இருந்து பலவிதமான இமாம்களுடைய அக்வால்கள் இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கு, பல கிதாபுகள்ல இருந்து எடுக்கப்பட்டிருக்கு. அதுல லாஸ்ட் பேராகிராஃப்ல மாலிக் இப்னுல் ஹுவைரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கக்கூடிய அந்த ஹதீஸ், ரசூலுல்லாஹ் 3 தடவை ஆமீன் சொன்னாங்க இல்லையா, அதுல ஒண்ணு ரமலானுக்கு கிடைச்சா அதை நாசமாக்குனவ. அத நம்ம கொஞ்சம் ஆழமா ஜும்மாக்கள்ல குறிப்பிடணும். ரமலானுடைய ஜும்மாக்கள்ல ரொம்ப சிறப்பாக இருக்கும். ரமலானுடைய ஒவ்வொரு ஜும்மாக்கள்லயும் இந்த ஹதீஸ மென்ஷன் பண்ணுங்க. ஒவ்வொரு ரமலானுடைய ஜும்மாக்கள்லயும் இந்த ஹதீஸ மென்ஷன் பண்ணுங்க. ஏன்னா இது வந்து ரசூலுல்லாஹ் செஞ்ச வார்னிங்ஸ்னு ஒரு சில ஹதீஸுகள் இருக்குல்ல, அந்த வார்னிங்ல ரொம்ப முக்கியமான இடத்துல இது இருக்கு, பயங்கரமான வார்னிங் அது. ஏன்னா அதுல வருது இல்ல, மன் அதரக ரமலான் ஃபலம் யுக்ஃபர் ஃபஅபாதஹுல்லாஹ், அல்லாஹ் அவனை தூரமாக்கட்டும், நரகத்தை சொர்க்கத்தை விட்டு அவனை தூரமாக்கட்டும், அல்லாஹ்வினுடைய ரஹமத்து பரக்கத்தை விட்டு தூரமாக்கட்டும், மறுமையில் அல்லாஹுவை பார்ப்பதை விட்டும் அவன் தூரமாகட்டும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுஹபத்தை விட்டும் அவன் தூரமாக்கட்டும் அப்படின்லாம் ஒவ்வொரு ஷரகுகள் செய்யறாங்க.
அதுல எல்லாமே அதுல ஒண்ணு மிஸ் ஆனாலும் கூட நம்ம துர்பாக்கியசாலிகள் தான். அப்புறமா ரஹீமா அன்ஃபுன்னு வரக்கூடிய ஹதீஸ், உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம், உங்களுக்கு தெரிஞ்ச ஹதீஸ். அப்புறமா கீழே 2-3 ஆயத்துகள் கொடுத்திருக்கிற தௌபா சம்பந்தமாகவும், ரமலானை நம்ம வீணா கழிச்சிடக்கூடாது. ஏன்னா எந்த நேரத்துல யாருக்கு மௌத்து வரும்ன்றது தெரியாது. அவங்க கிடைச்ச ரமலானை சிறப்பாக பயன்படுத்திக்கணும் அப்படின்னு வரக்கூடிய குர்ஆனுடைய ஆயத்துகள். அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்தை விட்டு நிராசை அடைந்து விடாதீர்கள். வமை யஅமல் சூஅன் அவ் யظلم நஃப்ஸா, 11 மாத காலம் ஏதோ தவறுகள் இழைத்து விட்டோம். சும்ம யஸ்தக்ஃபிருல்லாஹ், அதற்கு பிறகு இஸ்திக்ஃபார் செய்வதற்கு தௌபாவினுடைய ரமலானுடைய மாசம் கிடைச்சது. யஜிதில்லாஹ கஃபூரர் ரஹீமா, அதில் சரியான முறையில் நம்ம இபாதத் செஞ்சோம்னா, அல்லாஹ்விடத்துல தௌபா இஸ்திக்ஃபார் செய்தோம்னா கஃபூரர் ரஹீமா, அல்லாஹ் நமக்கு கஃபூராகவும் ரஹீமாகவும் இருப்பான் அப்படின்ற அந்த ஹதீஸ், அந்த ஆயத்தோட இந்த பாக்கியங்கள் இவ்வளவு கிடைச்சும் ஒருத்த மூதேவியாக ஷகியாக மாறினானா அவன் முனாஃபிக். இன்னல் முனாஃபிகீன் ஃபி தர்கில் அஸ்ஃபலி மினன் நார் அப்படின்ற ஒரு எச்சரிக்கையோடு இந்த தகவல்களை உங்களுடைய ஒவ்வொரு ஜும்மா, ரமலானுடைய ஒவ்வொரு ஜும்மாக்கள்லையும் இந்த பாயிண்ட்ஸை குறிப்பிட மறக்காதீங்க. அடுத்து அஜ்ரு சாயிம் பி கைரி ஹிசாப், நோன்பாளிகளுக்கு கிடைக்கக்கூடிய கூலிகள். இதுல நிறைய ஹதீஸுகள் இருக்கு, எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சதுதான். அந்த உங்களுக்கு இந்த ஒவ்வொரு ஹதீஸ்லயும் என்னென்ன வார்த்தை கொஞ்சம் டிஃப்ரெண்டா வருது, மீனிங் மாறுதோ, அதுக்கு நான் உங்களுக்கு மானி இதுல முஞ்சிதுல இருந்தே உங்களுக்கு நான் அந்த அர்த்தத்தை எடுத்து தேவைப்படக்கூடிய இடங்கள்ல சொல்லியிருக்கேன். நீங்க எல்லாத்துக்குமே நீங்க டிக்ஷனரிய பார்க்கணுன்ற அவசியமும் உங்களுக்கு ஏற்படாது. ஓகேங்களா? இப்போ இதுல சியாம், நோம்பாளிகளுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளை பற்றி வருகிறது. ரப்பி சிஜன் அஹது இலைய இம்மா எதுனி இலை, அதாவது நோன்பு ஷைத்தான் ஒவ்வொரு மனிதனுடைய நரம்பு நாளங்கள், ரத்த நாளங்கள்லையும் ஓதிட்டு இருக்கிறான் அப்படின்ற ஒரு ஹதீஸ் வரும் இல்லையா? அந்த ஹதீஸின் அடிப்படையில தவறு செய்வதற்கு எனக்கு சிறையே மேல் அப்படின்றாங்கல்ல, அப்ப அந்த நஃப்ஸ சிறைக்குள் கொண்டு வருவது, அந்த பழக்கத்தை தான் நோன்பு நமக்கு ஏற்படுத்துகிறது. அஸ்ஸௌமு விஜாஉன், நோன்பு என்பது ஒரு கேடயத்தை போல. விஜான்னு ஆக்சுவலா எதுக்கு சொல்லுவாங்கன்னு பார்த்தா, ஆண்மையை இழக்க செய்வது, அதுதான் விஜா. ஓகேங்களா? அந்த நோன்பு அந்த வேலையை செய்கிறது. மனிதனுடைய ஷஹ்வத்துகளை கட்டுப்படுத்தக்கூடிய எல்லாமே நோன்பு இருக்கிறது. மனிதனுடைய ஆசாபாசங்கள் மட்டுமல்ல, மனிதனுடைய உடல் உறுப்புகளுடைய ஆசைகளை மட்டும் நோன்பு முறிப்பதில்லை. மனிதனுடைய உள்ளம், உடலும் உள்ளமும் ஏற்படுத்தக்கூடிய ஷஹ்வத்துகளை விட்டும் நோன்பு நமக்கு காக்கும் கேடயமாக இருக்கிறது. இந்த நோன்பு பொறுமையாளர்களுக்குரியது. இன்னமா யுவஃபஸ் ஸாபிரூன அஜ்ரஹும் பிகைரி ஹிசாப். எனவேதான் ரசூலுல்லாஹ் ரமலான ஷஹ்ரு சபுர்னு சொன்னாங்க. அந்த பொறுமையினுடைய மாதம். 3 பொறுமைகள் இந்த மாதத்துல நமக்கு கிடைக்குது. சபுருன் அலா தாஅத்தில்லா வ சபுருன் அன் மஹாரிமில்லா வ சபுருன் அலா அக்தாரில் முஅலமா. ஒண்ணு, அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவதற்கு நாம் பொறுமை காட்கிறோம், தராவி தொழுகிறோமா, அதற்கு பொறுமை தேவை. ஹராம்களை விட்டு நாம் பொறுமையாக இருப்பது, செய்யாம கால தாமதப்படுத்தி அது தவறு என்று உணர்ந்து கொள்வது. அடுத்து நம்முடைய ஷஹ்வத்துகள், அது ஜிமா இருக்கலாம், அத்துஷா இருக்கலாம், இல்லைன்னா பசியா இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். இவைகளை விட்டு நம்முடைய உடம்பை கட்டுப்படுத்தி இருப்பது, இது பொறுமையாளர்களுடைய தன்மைகள் ஒன்று. இது பொறுமைக்குரிய மாதம். ஏன்னா இன்னொருத்தன் திட்டினா கூட சண்டை போடுறதுக்கு நம்மளுக்கு சக்தி இருந்தும் சண்டை போட மாட்டோம், ரமலான் மாசம் அப்படின்னு நம்ம விட்டுருவோம். இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்களை உங்களுடைய பயான்கள்ல ஆட் பண்ணிக்கோ. அதுக்கப்புறம் அபு உமாமா ரலியல்லாஹுடைய ஹதீஸ், அருமையான ஒரு ஹதீஸ், சூப்பரான ஹதீஸ். நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், ரொம்ப நல்லா இருக்கும். அபு உமாமா ரலியல்லாஹு ஒரு போருக்கு தயாராவாங்க, ரசூல்லாட்ட போய் கேட்பாங்க, ரசூல்லா எனக்கு ஷஹாதத்து கிடைக்கணும்னு. ரசூல்லா சொல்லுவாங்க, நீங்க ஷஹீத் ஆயிடுவீங்க அப்படின்னு ரசூல்லா சொல்லி அனுப்பல. அல்லாஹும்ம சல்லிமுகும் கண்ணிமுகும், ஏல்லாம் அவங்கள பாதுகாப்பாக திரும்ப கொண்டு வாம கண்ணிமுகும், அவங்களுக்கு நிறைய கனிமத்துகளை பரிசாக கொடுன்னு கேட்டாங்க. 2வது தடவை அந்த சஹாபி உமாமா ரலியல்லாஹு வந்தாங்க, இந்த வாட்டி எனக்கு ஷஹாதத்து கிடைக்கல, திரும்ப துவா செய்யுங்க. அதே துவா. 3வது வாட்டி வராங்க, 3வது வாட்டி வரும்போது சொல்ல, யார சொல்லலாம், நான் 2 வாட்டி உங்கள்கிட்ட வந்திருக்கேன், நான் 2 வாட்டி உங்கள்கிட்ட கேட்டது ஒண்ணுதான், ஷஹாதா மட்டும்தான், ஆனா எனக்கு அது இன்னும் எனக்கு கிடைக்கல அப்படின்னாங்க.
எனக்கு ஷஹாதா கிடைக்கிறதுக்கு இந்த வாட்டியாவது துவா செய்யுங்க. போருக்கு போனாங்க, அதே துவா தான் செஞ்சாங்க ரசூல்லா. ஆரோக்கியமானவராக வந்தாங்க. அப்போ ரசூல்லாட்ட கேட்டாங்க, யார் ரசூலல்லாஹ் முர்னி பி அமலின், எனக்கு ஒரு அமலம் கத்துக் கொடுங்க. அலைக பிஸ்ஸௌம் இன்னஹு லா மிஸ்ல லஹு, அதுக்கு ஈக்குவல் எதுவுமே கிடையாது, அதனால அதை செய்யுங்கன்னு சொன்னதுதான் ரசூல்லா. ஃபமா ருஇயா அபூ உமாமா வலா இம்ராத்துஹு வலா காதிமுஹு இல்லா சுய்யாமன். ரசூல்லா எப்போ சொன்னாங்களோ அதுக்கப்புறம் அபூ உமாமா அவர்களுடைய மனைவி, அவருடைய காதிம், அவருடைய குடும்பத்தார்கள் எல்லாருமே நோன்பாளிகளாகத்தான் இருந்தாங்க. அபூ உமாமாவுடைய வீட்டுல புகை தென்பட்டுச்சுன்னா வீட்டுல யாராவது விருந்தாளி வந்திருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சுப்பாங்களாம் சஹாபாக்கள். அல்லாஹ் அக்பர். அப்ப அவங்க எந்த அளவிற்கு நோன்பு ரசூல்லா கேட்டு ரசூல்லா அலைக பிஸ்ஸௌம் ஒரு வார்த்தை குறிப்பிட்டிருக்கிறாங்க, எனக்கு ஒரு அமல் கத்துத்தாங்க. அப்போ சஹாபாக்கள் குறிப்பிடுறாங்க, அபூ உமாமா வீட்டை நாங்க கடந்து போவோம், சப்போஸ் அவங்க வீட்டுல இருந்து புகை வாசனையோ புகையோ வெளியில வந்தா நாங்க நினைச்சுக்குவோம் அவங்க வீட்டுல விருந்தாளி வந்திருக்கிறாங்க. விருந்தாளிகள் வரும் பொழுது இவங்க நோன்பு வச்சிருந்தாலும், ஏன்னா நவாபிலான நோன்புகள் இருந்தாலும் வீட்டுக்கு விருந்தினர்கள் வந்தால் அந்த நோன்பை முறித்து விடுவார்கள், அந்த விருந்தினர்களோடு அமர்ந்து சாப்பிடுறாங்க அப்படின்னு நாங்க நினைச்சுப்போம். அவ்வளவு சிறப்பு இந்த நோன்புக்கு இருக்கு. அந்த சஹாபிக்கு ரசூல்லா சொன்னாங்க. அதுக்கப்புறமா அந்த சஹாபி வந்து சொன்னாங்க, யார சொல்லலாம், நாங்க நோன்பு நீங்க சொன்னீங்க அமர்த்தனா பி சியாம், அதை நாங்க செஞ்சுட்டோம் அல்ஹம்துலில்லாஹ், வேற ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க, முர்னி பி அமரின் ஆகர். அப்போ ரசூல்லா சொல்றாங்க, ஏலம் அன்னக லன் தஸ்ஜுத லில்லாஹி சஜிதத்தன் இல்லா ரஃபஅ அல்லாஹு லக பிஹா தரஜத்தன் வ ஹத்த அன்க பிஹா ஹத்தியத்தன். இது முஸ்னத் அஹ்மதுல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அப்புறமா நோன்பாளினுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வாடை மிஸ்க விட சிறப்பானது. அப்புறமா நோன்பாளிக்கு 2 விதமான சந்தோஷம், அது சம்பந்தமா வரக்கூடிய ஹதீஸ். அதுக்கப்புறம் ஷியாருல் முஃமினீன், முஸ்லிம்கள் ஷியாருல் முஃமினீன ஃபில் கியாமத்தி அத்தஹ்ஜீலி பி உலூஹிஹிம், நம்மளுக்கு இது தெரிஞ்ச ஹதீஸ். உலூ செய்யறது முஸ்லிம் நம்ம உம்மத்தே முஹம்மதியாவினுடைய ஒரு அடையாளமாக இருக்கும். அதே போன்று இமாம்கள் குறிப்பிடுகிறார்கள், இந்த நோன்பு கலூஃபிஹிம் அத்தியபு மின் ரீஹில் மிஸ்க் லியுஅரஃபு பைன தாலிகல் ஜமா பிதாலிகல் அமல். இந்த அமலை செஞ்சவங்க அவ்வளவு பெரிய ஜமாத்துல தனியாக அறியப்படுவார்கள். எப்படி இந்த உம்மத்திற்கு உலுன்றது சிறப்போ, நோன்பாளிகளும் தனிப்பட்ட முறையிலே அவர்கள் இப்போ துன்யால நம்மளுக்கு அது வந்து துர்நாற்றமாக தெரிந்தாலும் மறுமையிலே அது ரீஹு மிஸ்க் மாதிரி காட்டப்படும். அப்புறமா இன்னஃபில் ஜன்னதி பாபன், ரையான் என்ற சொர்க்கத்துல அவங்க நுழைவாங்க. ரையான் என்ற வேர்டு எதுல இருந்து வந்திருக்கு அப்படின்ற உலமாக்கள் சொல்ல, சுன்னிய பாபர் ரையான் முஷ்டஃபும் மினர் ரை. ரைன்னு சொன்னா மித்துல் ஆத்திஷ், வயிறு நிரம்ப தண்ணி குடிச்சிருக்கிறதுக்கு அப்படியே ஆப்போசிட். ரையான்ன்றது இவங்க வந்து அந்த சொர்க்கத்துக்கு போன பிறகு அவர்களுக்கான பானம் அங்கு வழங்கப்படும். ஏன்னா துன்யால அவங்க தாகத்திற்கு அல்லாஹ் சொல்றான் பாத்தீங்களா, அந்த இடத்துல அவங்களுக்கு அந்த தாகம் வந்து தீர்க்கப்படும் அப்படின்னு நிஹாயால பதிவு செய்யப்பட்ட ஒரு தகவல். அப்புறம் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், மன் அன்ஃபக ஸௌஜைனி ஃபீ ஸபீலில்லாஹ். இதனுடைய எல்லா விளக்கங்களும் உங்களுக்கு கீழே கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்க தெரியலன்னா தாராளமா நீங்க எனக்கு போன் பண்ணி கேட்கலாம், இந்த ஹதீஸ் இந்த விளக்கம் போட்டுறது புரியல அப்படின்னு நீங்க சொன்னாலும் இன்ஷா அல்லாஹ் நான் சொல்றதுக்கு தயாரா இருக்கிறேன். இந்த ஹதீஸ்ல ரசூல்லா சொன்னதாக அபூ ஹுரைரா சொல்லுவாங்க, மன் அன்ஃபக ஸௌஜைனி ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே 2 மனைவிகளை யார் செலவு செய்தாரோ அப்படின்னு அர்த்தம் வைக்கலாமா? மன் அன்ஃபக ஸௌஜைனி ஃபீ ஸபீலில்லாஹ், ஸௌஜைனினா இந்த இடத்துல என்னதுன்னா விளக்கம் கொடுக்குறாங்க, அதாவது இஸ்னைனி மின் ஐஷையின்கான சின்ஃபைனி அவ் முத்தஷாபிஹைனி, 2 ஜோடியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுப்பாங்களாம். திர்ஹமைனி, பக்கரத்தைனி, ஷாத்தைனி, இப்படி அதுதான் 2 ஜோடியாக யார் அல்லாஹ்வினுடைய பாதையிலே பொருட்களை செலவு செய்கிறாரோ, நூதிய மின் அப்வாபில் ஜன்னா யா அப்தல்லாஹ் ஹாதா கைர் வமன் கான மின் அஹ்லிஸ் ஸலா துஅய மின் பாபிஸ் ஸலா வமன் கான மின் அஹ்லில் ஜிஹாத் துஅய மின் பாபில் ஜிஹாத் வமன் கான மின் அஹ்லிஸ் சியாம் துஅய மின் பாபிர் ரையான் வமன் கான மின் அஹ்லிஸ் ஸதகா துஅய மின் பாபிஸ் ஸதகா. அப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு கேட்டாங்களாம், வி அபி அன்த உம்மி யா ரசூலல்லாஹ் மா அலமன் துஅய மின் தில்கல் அப்வாப் மின் லரூரத்தின். யா ரசூலல்லாஹ் மா அலமன் துஅய மின் தில்கல் பாப், அந்த பாபுகள் 8 இத்தனை பாபுகள்ல இருந்து
ஒருத்தர் கூப்பிடப்படுதுன்னா அந்த மனுஷர் எப்படிப்பட்ட மனுஷராக இருப்பார்? குல்லிஹா, அவங்களுடைய ஆசையை பாருங்களேன். இந்த எல்லா பாபுகள்ல இருந்தும் யாரையாவது ஒருத்தரை கூப்பிடுவானா அல்லாஹ்? நான் தொழுகை நிலையில வர்றது வேற விஷயம், நோன்பு வச்ச நோன்புடைய பாபுல போறது வேற விஷயம். அவங்களுடைய எண்ணத்தை பாருங்க. அந்த எல்லா பாபுகளுடைய விஷயம், இதை நான் ஏன் சொல்றேன்றது லாஸ்டா சொல்றேன். இது எல்லாமே அர்த்தம் தெரிஞ்சு நான் ஹைலைட் பண்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அந்த எல்லா பாபுகளுடைய வழியிலையும் ஒருவர் அழைக்கப்படுவாரான்னு கேட்ட பொழுது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நாம் அர்ஜு அன் தகூன மின்ஹும் பிமானா அன்த மின்ஹும். அபூபக்கர் அவர்களே, அந்த எல்லா பாபுகள்ல இருந்தும் அழைக்கப்படுபவர் நிச்சயமாக நீங்கத்தான் இருப்பீங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னார். இதுக்கு அபூ ஹாத்திம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு விளக்கம் எழுறாங்க. அசா மினல்லாஹி வாஜிபுன். அசான்னு குரான்ல எங்கெல்லாம் வருது அப்படி இருக்கக்கூடும், இப்படி செய்யக்கூடும் அப்படின்னு வருது இல்ல, அந்த அசா அல்லாவுடைய அசா வந்து வாஜிபுன். இருக்கக்கூடும்னா அங்க இருக்கும்னு அர்த்தம். அது அர்ஜு மினன் நபி. எங்கெல்லாம் ரசூல்லா நிறைய ஹதீஸ்கள்ல சொல்லுவாங்க அர்ஜு அன் தகூன, அர்ஜு அந்த, அந்த மாதிரி அர்ஜு நான் எதிர்பார்க்கிறேன் அப்படின்னு ரசூல்லா சொல்றாங்கன்னா ஹக்குன், அது உண்மையாகத்தான் இருக்கும். அது ரசூல்லாவை வந்து எதிர்பார்க்கிறேன்னு நினைப்பாங்க, சொல்லுவாங்க, ஆனா அது ஹக்குன் அப்படின்னு நான் எதிர்பார்ப்போம். அந்த மாதிரியான சில ஹதீசுகள் கிடைக்குதான்னு பார்த்தேன், நீங்க தேடி பாருங்க. அது மாதிரி நிறைய ஹதீசுகள் கிடைக்கும். அர்ஜு மின நபி ஹக்குன். இதெல்லாம் கிராமரோட நீங்க குறிப்பிடுகிற பொழுது மக்களுக்கு புரியுற மாதிரி நீங்க சொன்னீங்கன்னா, அது உதாரணங்களோட சொல்லும் பொழுது ரொம்ப சிறப்பா இருக்கும். மற்றவர்களுடைய பயானை விட உங்களுடைய பயான் கருத்துகள் அதிகம் இருக்கக்கூடியதாக இருக்கும். அப்போ ரசூல்லா ஒரு ஹதீஸ்ல சொல்றாங்க, இன்னீல அர்ஜு ஐயக்கூன மை எத்பாஉனி மின் உம்மதி ருபுஅ அஹ்லில் ஜன்னா. ருபுஅ 4/1 என் உம்மத் இருக்கணும். ஃபகப்பர்னா, சஹாபாக்கள் சொன்னாங்கன்னா அல்லாஹு அக்பர்னாங்க. அப்புறம் ரசூல்லா சொன்னாங்க, அர்ஜு அன் யகூனு சுலுசன் நாஸ். 3/1 என்னுடைய கௌம் இருக்கணும். ஃபகப்பர்னா, நாங்கள் தக்பீர் சொன்னோம். சும்ம கால அர்ஜு அன் யகூனு ஷத்ர். ஷத்ர்னா நிஸ்ஃப்னு அர்த்தம் இருக்கு. சொர்க்கத்தினுக்கு பாதிக்கு பாதி என்னுடைய உம்மத்துகள் இருக்கணும்னு நான் ஆசைப்படுகிறேன் பொழுது, அப்பொழுது சஹாபாக்கள் ஃபகப்பர்னா, தக்பீர் சொன்னதாக. இப்ப எங்கெல்லாம் இங்க அர்ஜு அர்ஜுன்னு வருதோ அது ஹக்கு. ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்து அது நான் 3/1 4/1 பாதிக்கு பாதின்னு எங்கெல்லாம் ரசூலுல்லாஹ் சொல்றாங்களோ அது எல்லாமே உண்மைதான். ஏன்னா அது இன்னொரு ஹதீஸ் எதிர்பார்க்கும். மக்கள் ஒரு பெரும் கூட்டத்தை பார்ப்பார்கள், ரசூலுல்லாஹ் எதிர்பார்ப்பார்களாம், இது என்னுடைய கூட்டமாக இருக்க வேண்டும் என்று. அப்போ சொல்லப்படும், நபியே நாயகமே, அவர்கள் உங்களுடைய கூட்டத்தார்கள் இல்ல, உங்களுடைய உம்மத்துகள் அல்ல, அவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய உம்மத்துகள், இந்த பக்கம் கொஞ்சம் திரும்பி பாருங்க அப்படின்னும் பொழுது ரசூலுல்லாஹ் அவர்களுடைய தலைய 360 டிகிரியும் திரும்பி பார்ப்பாங்க. ஒரு பெரும் கூட்டம் இருக்கும், இது யாருடைய உம்மத் என்று கேட்பார்கள். நபியே, இவர்கள் தான் உங்களுடைய உம்மத் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லப்படும் அல்லவா. அப்ப இங்க அர்ஜுன்றது ஹக்குன்னு நம்மளுக்கு தெரியுது. அல்லாஹ் நம்மள அந்த உம்மத்துகள்ல ஒன்னா ரசூலுல்லாஹ்வுக்கு ஹாதிமாக இன்ஷா அல்லாஹ் அந்த நசீபா அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் தந்தரவு புரிய வேண்டும். ஆமீன். அதுக்கப்புறம் நோன்பு, அபூபக்கர் ரலியல்லாஹுடைய சிறப்பு சம்பந்தமா வரும்ல. இன்று யார் நோன்பு வைத்தார், ஜனாசாவை யார் பின்பற்றினார், மிஸ்கீனுக்கு யார் உதவி செய்தார், நோன்பாளியை யார் நலம் விசாரித்தார், மஜ்தமாஅன ஃபீ இம்ரஇன் இல்லா தஹலல் ஜன்னா. இது எல்லாமே சேர்ந்த ஒருவர் அபூபக்கர். நோன்பாளியாக இருப்பது அவர்களுடைய சுன்னத்துகளில் ஒன்று. அதுக்கப்புறம் இப்னு மாஜா, சராசத்துல் லா துரத்து தாவத்துஹும் அல் இமாமுல் வ சாயிம் ஹத்தா யுஃப்திர். நோன்பாளி நோன்பு திறக்கும் வரை அவருடைய நோன்பு ரத்து செய்யப்படாது. இது நம்மளுடைய மக்களுக்கு நாம திரும்ப திரும்ப நம்ம எடுத்து சொல்லணும். உங்களுடைய எல்லா விதமான ஷிஃபாக்களுக்கும் நோன்பு உங்களுக்கு பதில் தரும். அந்த நோன்புல நீங்க கண்ணும் கருத்துமா இருங்கன்றத நம்ம ஒவ்வொரு நாளும் நம்முடைய பயான்ல அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். அடுத்து சித்து வசாயா வ தம்பீஹாத், 6 வசியத்துகள், அப்புறம் அதுல இருந்து ஒரு சில தம்பீஹாத்துகள். இது உங்களுக்கு நீங்க பார்த்தாலே தெரியும். இதுல வந்து 6 பாயிண்ட் இருக்கு. நீங்க ஒரு நாளைக்கு ஒரு பாயிண்ட் நீங்க எடுத்து பேசினாலும் சரி, இல்ல 6ஐயும் ஷார்ட் பண்ணி ஒரே நாள்ல பேசினாலும் சரி. அதுக்கப்புறம் முஸ்தஹப்பாத்து சியாம், நோன்பினுடைய முஸ்தஹப்பாத். ஒண்ணு சஹர் செய்தல், இன்னொன்னு தாஜீலுல் ஃபித்ர், இன்னொன்னு இக்ஸாரு மின் திக்ரில்லா. இது 3மே முக்கியமாக இருக்கும். நம்ம சுன்னத்து ஜமாத்துகளின் மீது ஒரு சில கம்ப்ளைண்ட் என்னன்னா, அவங்க இஃப்தார ரொம்ப லேட் பண்ணுவாங்க.
இஃப்தாரை ரொம்ப லேட் பண்ணுவாங்க, சஹரை ரொம்ப சீக்கிரம் பண்ணிடுவாங்க. நம்ம ஒரு பேணுதல் அடிப்படையிலன்றது காசி சாய்பாபாவோட அந்த டைமிங் அடிப்படையில நம்ம பண்றோம், இல்லைன்னு சொல்லல. ஆனா ஒரு சில பள்ளிவாசல்கள்ல பாங்கு சொல்லப்பட்ட பிறகும் இமாம் துவா ஓதக்கூடிய நிகழ்ச்சியை நம்ம பார்க்கணும். நம்ம கல்விகள் அந்த தவறுகளை சரி செஞ்சுக்கணும். கரெக்டா என்ன சொல்லப்பட்டதோ அது நீங்க கரெக்டா இருக்கும் பொழுது வேற ஒரு கொள்கையில உள்ளவங்க கூட உங்க மேல எந்த விமர்சனமும் செய்ய முடியாது. அந்த கம்ப்ளைண்ட் நம்ம பெருவாரியாக எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயமாக நம்ம பார்க்கிறோம். சஹர சுன்னத் ஜமாத்னா அவங்க சஹர சீக்கிரம் முடிச்சிருவாங்க, இஃப்தாரை ரொம்ப லேட் ஆக்குவாங்க, அப்படியே உல்டா புல்டாவா பண்ணுவாங்க. அந்த ஒரு சில தவறுகள் நம்மள்ட்ட இருந்தா நம்ம அதை சரி பண்ணிக்கணும். என்ன நேரம் குறிப்பிடப்பட்டதோ அந்த நேரத்துல முடிச்சிடணும். அதை விட துவாவை அதிகப்படுத்தி கேட்கறதுனால அப்ப அது வேற உள்ள கொள்கையில உள்ளவங்களுக்கு அது தப்பாப்படுது. அது சரிதான். ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை நம்ம அந்த இடத்துல ஃபாலோ ஒரு சில பேர் முகம் சுளிக்கிறாங்க, ஒரு சில பேர் வேலையில இருந்து வருவாங்க, பசங்க எக்ஸாம் முடிச்சுட்டு வருவாங்க, குழந்தைங்க வயசானவங்க இருப்பாங்க, எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த நேரத்துல நம்முடைய துவாக்களை கொஞ்சம் ஷார்ட் பண்ணிக்கணும், இல்லைன்னா முன்னாடியே ஆரம்பிச்சிடணும். இஃப்தாரை தாமதப்படுத்துறத நம்ம வேலையாவே வச்சுக்க கூடாது. இது ஒரு சில வீடுகள்லையும் நீங்க குறிப்பிடணும். பெண்கள் அந்த இஃப்தாருக்கு ஏற்பாடு செய்யறதுனால ஆண்கள் நோம்பு திறந்துட்டு பள்ளிக்கு போயிருவாங்க, பெண்கள் இவங்க போன பிறகுதான் உட்கார்ந்து இஃப்தாரே பண்ணுவாங்க. அந்த நிலைமையை மாற்றணும். நம்மோடு நம்ம வீட்டு பெண்கள் மகளையும் மனைவியையும் தாயையும் ஒன்னாக உட்கார வச்சு நம்மளுடைய வீட்டுகள்ல இஃப்தாரை ஏற்படுத்தக்கூடிய ஒரு முறையை கொண்டு வாங்கன்னு சொல்லுங்க. இன்ஷா அல்லாஹ் குடும்பத்துல ஏற்படக்கூடிய மன பிளவுகள் சரியாக வேண்டுமா, குடும்பத்தோடு அமர்ந்து நீங்க இஃப்தார் செய்யுங்க. உங்க மாமா மச்சானோட உட்கார்ந்து நீங்க இஃப்தார் பண்ணுங்க. ஒரு நாள் ஒவ்வொருத்தருடைய வீடுகள்ல இதையும் நீங்க குறிப்பிடுங்க. இப்போ உங்க வீட்டுல மாமா மச்சான் தாத்தா நீ எல்லாம் இருக்கிறாங்கன்னா ஒரு நாள் மச்சான் வீட்டுல நோன்பு ஏற்பாடு பண்ணுங்கப்பா, ஒரு நாள் மாமா வீட்டுல ஏற்பாடு பண்ணுங்கப்பா, ஒரு நாள் பெரியத்தா வீட்டுல போடுங்க, ஒரு நாள் சின்னத்தா வீட்டுல, ஒரு நாள் பெரிய அக்கா வீட்டுல, ஒரு நாள் சின்ன அக்கா வீட்டுல அப்படின்னு பொழுது அது குடும்பத்துக்குள்ள ஒரு விதமான ஒற்றுமையை ஏற்படுத்தும். இதெல்லாம் நம்ம குடும்பம் குடும்பம் சார்ந்த ஒற்றுமையோடு இந்த இஃப்தாரை நம்ம சொல்லணும். வெறும் இந்த விஷயத்த மட்டும் சொல்லிட்டு போயிடக்கூடாது. வெறும் சஹர் செய்யுங்க, அதுல பரக்கத் இருக்கு, இஃப்தார் பண்ணுங்க, இத அந்த எந்த மக்களுக்கு அதை எப்படி சொல்லணுமோ அந்த மக்களுக்கு ஏத்த மாதிரி குடும்ப உறவுகளோடு இணைச்சு சொன்னீங்கன்னா அது ரொம்ப பயனுள்ளதா அமையும். அதுதான் மெயினா அதனுடைய கான்செப்டே அதுதான். அடுத்த டாபிக் ஐயுஹ சாயிமுல் கரீம். ரமலான்ல என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு 14. இது ஒரு ரமலானுடைய ஒவ்வொரு நாளும் இந்த 14ஐயும் நம்ம பண்ணோமான்னு டிக் பண்ணிக்கணும். நீங்க இதை ஜும்மால சொல்லியே சொல்லணும். 14 பாயிண்ட் நான் சொல்லுவேன் இன்ஷா அல்லாஹ். அந்த 14 பாயிண்ட் நீங்க டெய்லியும் பண்றீங்களான்னு உங்க டைரியில நோட் பண்ணிட்டே வாங்க. அதுல ஏதாவது ஒண்ணு மிஸ் ஆனா நெக்ஸ்ட் டே அதை நீங்க மாத்தி அந்த 14 அவுட் ஆஃப் 14 மார்க் நீங்க வாங்கியிருக்கலான்றத செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும். அடுத்து ஃபலாயிலு சியாம், நோன்பினுடைய சிறப்புகள். உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் இல்ல இதுல. இது அப்புறம் ஏன் போட்டீங்கன்னு கேட்டா அத ஹதீஸினுடைய ஷரஹுகள்ல ஒரு சில முக்கியமான தகவல்கள் எல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கு. அதை படிக்க மறந்துடாதீங்க. இல்ல 2 3 விதமான ஹதீஸுகள் குறிப்பிடப்பட்டிருக்கு. அது எல்லாமே ஈஸியான ஹதீஸுகள் தான். அதற்கு தேவையான ஷரஹாத்துகள் கீழே கொடுக்கப்பட்டிருக்கு. அப்புறம் சவுனுல் லிசான் மின் அஹம்மி ஆதாபி சாயிமி, நாவை பாதுகாப்பதுதான் நோன்பாளியினுடைய முக்கியமான அதவுகள். அது இன்னைக்கு இல்ல. அதை நீங்க மெயினா ஃபோக்கஸ் பண்ணி ஒரு 2-3 நாள் நீங்க பயான் பண்ணா கூட அதுல தப்பே கிடையாது. இன்னைக்கு குடும்ப பிரச்சனைகளாக இருக்கட்டும், இயக்கம் சார்ந்த பிரச்சனைகளாக இருக்கட்டும், அமைப்பு ரீதியான பிரச்சனைகளாக இருக்கட்டும், அகீதாவுடைய பிரச்சனைகளாக இருக்கட்டும், நாம் பணியாற்றக்கூடிய அலுவலகங்களாக இருக்கட்டும், நம்முடைய நண்பர்களாக இருக்கட்டும், இப்படி எதை எடுத்துக்கிட்டாலும் மனிதனுடைய அந்த நாவின் கூர்மையாகத்தான் இன்று இஸ்லாமிய சமூகம் பிளவுபட்டிருக்கிறது. பேசக்கூடிய வார்த்தைகள் சரியில்லை, தந்தை மகன்கிட்ட பேசுறது சரியில்லை, மகன் தந்தைகிட்ட பேசுறது சரியில்லை, மனைவி கணவன்கிட்ட பேசுறது சரி கிடையாது. இதை பார்க்கக்கூடிய குழந்தையினுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் வேறுதாக இருக்கு. அப்போ ரமலான் கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான பாடம் நாவை பாதுகாப்பது. அதனால ஆழமா சொல்லிக்காங்க இன்ஷா அல்லாஹ். அப்புறம் யுஅத்தபான் லம்மா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாராஜ் கொண்டு போன பொழுது
மிகப்பெரிய நுஹாசின் ஒரு மிகப்பெரிய காப்பராலான கத்தியில் எடுத்து முகத்தை கீறி கொண்டார்கள், நெஞ்சை பிளந்து கொண்டார்கள். மக்களுடைய கரியை சாப்பிட்டவர்கள்னு ரசூலுல்லாஹி சொல்லுவாங்க. மக்களுடைய கரியா அப்படின்னா தேவையில்லாம யகஊனஃபி ஆராமிஹி, அவர்களுடைய தேவையில்லாத விஷயங்கள்ல போய் மூக்க நுழைக்கிறது அப்படின்னு அதற்கு ஷரஹ் சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடியது முஃப்லிஸ்னா யாரு அப்படின்னு வரக்கூடிய ஹதீஸ். இது எல்லாமே உங்களுக்கு தெரியும், தெரிஞ்ச ஹதீஸ். கூடுதலா அதுல ஃபேமிலியோட நீங்க ரிலேட்டட் பண்ணி பண்ணி நீங்க பேசிக்கிட்டீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஓகே, இதுல வந்து மொத்தமா 14 ஹதீஸுகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்து நம்ம மெயின் மேட்டருக்கு வரோம். பத்ர்ல சொல்லப்பட்ட பத்ர்ல அல் வாக்கியாத்து ரமலான், ரமலான்ல செய்ய நடந்த மிக முக்கியமான நிகழ்ச்சிகள்னு வரும் பொழுது பத்ரை நம்மளால மறக்க முடியாது. என்னோட வியூ என்னன்னா, பத்ரனுடைய சபபு பத்ர் வந்து ரொம்ப ஈஸியானதுதான், ஒரு வியாபார கூட்டம் எதிர்பாராம நடந்ததுதான். ஆனா நம்ம இதுல ஹைலைட் பண்ண மறந்துடுறது வந்து அல் மோஜிசாத்தும் கராமாத்து. நபி ரசூல்லா பத்ர்ல செஞ்ச மோஜிசாக்களையும் சஹாபாக்கள் செஞ்ச கராமத்துகளையும் நம்ம பத்ர்ல பேசுறதுக்கு மறந்துடுறோம். நம்முடைய அகீதாவே அதுதானே. அதை நம்ம மென்ஷன் பண்ணோம்னா ரொம்ப சிறப்பா இருக்கும். அதுல ஒரு 5, 6, 7 மோஜிசா மற்றும் கராமத்துகள் மென்ஷன் பண்ணிருக்கு. ஒண்ணு வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து பத்ர் நடப்பதற்கு முன்பதாக, பத்ர் நடக்கிறதுக்கு முன்னாதாவே யார் யார் எங்க கிடப்பாங்க, இறந்து கிடப்பாங்கன்றத ரசூல்லா சொன்னாங்க. இறந்து போய் முடிச்ச பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் சஹாபாக்களும் இங்க ஜூம் பண்றோம் பாருங்க, சஹாபாக்களும் பத்ர்ல இருந்து கிளம்பி போக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப ரசூல்லா என்ன பண்ணாங்கன்னா, சுத்த அலையா ரஹ்லுஹா தும்ம மஷா, ரசூல்லா திரும்ப பத்ரை நோக்கி நடந்தாங்க. வத்தபாஹு அஸ்ஹாபுஹு, பின்னாடி சஹாபா வந்தாங்க. காலு மானுரா யன்தலிகு இல்லா லி பாதி ஹாஜத்திஹி, ரசூல்லா வேற ஒரு கலா ஹாஜத்துக்கு போறாங்க நாங்க நினைச்சுக்கிட்டோம் அப்படின்னு. ஹத்தா காமா அலா ஷஃபத்திர் ரக்கி, ரக்கின்னு சொன்னா அங்க இருக்கக்கூடிய ஒரு கிணறு. ஏன்னா அங்க வந்த கிணறுகள்ல தான் அந்த காபிர்களுடைய உடல்கள் தூக்கி எறியப்பட்டது அப்படின்னு ஒரு குறிப்பு இருக்கு. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க இறந்து கிடந்தவர்களை பார்த்து கேட்டாங்க, யா ஃபுலான் இப்னு ஃபுலான், யா ஃபுலான் இப்னு ஃபுலான், ஐயசுர்ருக்கும் அன்னக்கும் அதாஅதுமுல்லாஹ வ ரசூலா ஃப இன்னா கத் வஜத்னா மா வஅதனா ரப்புனா ஹக்கா. ரசூல் அல்லாஹ் எங்களுக்கு வெற்றி தருவான்னு சொன்னா வெற்றி கிடைத்து விட்டது. ஃபஹல் வஜத்தும் மா வஅத ரப்புக்கும் ஹக்கா, அல்லாஹ் உங்களுக்கு வழங்கியது வாக்குறுதி கிடைச்சது உங்களுக்கு கிடைச்சுதா அப்படின்னு கேட்டப்போ உமர் ரலியல்லாஹு கேட்டாங்க, மா துகல்லிமு மின் அஜ்சாதின் லா அர்வாஹ லஹா, ரூஹ் இல்லாத இடத்துக்கிட்ட எதுக்கு பேசுறீங்கன்னு ரசூலுல்லாஹ் சொன்னது. அந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். வல்லதி நஃப்ஸு முஹம்மதின் பியதிஹி அன்தும் பியஸ்மா லிமா அகூலு மின்ஹும் அஹ்யாஹுமுல்லாஹு ஹத்தா அஸ்மாஹும் கௌலஹு தௌபீகன் வ தஸ்கீரன் வ நகீமத்தன் வ ஹஸ்ரத்தன் வ நதமா. அவர்களுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய குரல் கேட்டுக்கிட்டே இருக்குமா, என்னப்பா நீங்க நீங்க அல்லாஹ் உங்களுக்கு வாக்குறுதி கொடுத்தது கிடைச்சுதா, எங்களுக்கு கிடைச்சுது அப்படின்னு அவங்கள தௌபீக் இழிவுபடுத்துவதற்காக அந்த சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். 2வது வரக்கூடியது வந்து அவர்கள் அந்த கிணற்றுல தூக்கி எறியப்பட்டார்கள். ஆதா மஸ்ராஉ ஃபுலான் கதன் இன்ஷா அல்லாஹ். அந்த ஹதீஸ் நம்மளுக்கு மர்ஜாவோட முஸ்லிம்ல வருது. இவனுடைய உடல் வந்து இங்கதான் கடக்கும்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்கல்ல. இப்ப இதெல்லாம் வந்து நம்ம இல்முல் கைபுக்கும் ஆதாரமாக நம்ம இதை வந்து சொல்லலாம். இதையும் மென்ஷன், நம்மளுடைய அகீதத்தை இடையில சொல்லிக்கிட்டே இருக்கணும். இது நம்முடைய அகீதத்து, இந்த அகீதா சம்பந்தமா வரக்கூடிய இந்த ஹதீஸ் முஸ்லீம்ல வருது. இந்த ஹதீஸை யாருமே மறுக்க முடியாது. அப்போ இதைத்தான் நம்ம இல்முல் கைபுன்னு சொல்றோம் அப்படின்றத மென்ஷன் பண்ணிக்கிறோம். 3வது மழை பெஞ்சிச்சுல, அசாபனா மினல் லைலி தஷ் மிம்மத்தர், ரொம்ப சாரல் மலை சொல்லுவோம். முஸ்லிம்கள் இருந்த பகுதியில சாரல் மலை நடந்துச்சு. அங்க ஒரு பெருமலையே நடந்தது காஃபிர்களுக்கு. அடுத்து 4வது வந்து இந்த ரசூல்லா குறைஷி காஃபிர்களுக்கு எதிராக துவா செய்தது. அந்த துவா மாதிரியே அவர்கள் கேவலப்பட்டு இறந்து கிடந்தது. 5வது
மலக்குமார்கள் முஸ்லிம்களுக்கு உதவி செய்த நிகழ்ச்சி. இது கராமத்துகள்ல வரும். ஓகேங்களா? இது வந்து அஹ்மது இமாம் அவங்களுடைய முஸ்னதுல வந்து பதிவு செஞ்சுட்டு இருக்கிறாங்க. கவனிக்கிறீங்களா? கேக்குதா? கேக்குது. அஹ்மது இமாம் முஸ்னதுல பதிவு செஞ்சிருக்கிறாங்க. அலி ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க. அலி ரலியல்லாஹு மொத்தமே ரசூல்லா அலியுன் பாபுஹா, மதீனத்தில் இல்முனுடைய பாபு அலி. ஆனா அந்த அலி ரலியல்லாஹு அறிவிச்ச மொத்த ஹதீஸுமே அர்பாத்து மியத்தி தான், அர்பவுமியா, வெறும் 400 ஹதீஸ் தான் அலி ரலியல்லாஹு அறிவிச்சிருக்கிறாங்க. அந்த ஹதீஸ்ல இதுவும் ஒண்ணு என்னன்னா, ரஜுலும் மினல் அன்சார் கசீரும் பில் அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலிப் அசீரன். அன்சாரி சஹாபாக்கள்ல ஒருத்தர் வந்து ஆஹ் அப்பாஸ் ரலியல்லாஹு கூட்டு வராங்க. கால அப்பாஸ், அப்போ வந்து அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலிப் வந்து முஸ்லிமாக ஆகல. பின்ன ஃபதஹ் மக்கால தான் அவங்க முஸ்லிமா ஆனாங்க. அப்ப அன்சாரி சஹாபி ஒருத்தர் வந்து அப்பாஸ் ரலியல்லாஹுவை பிடிச்சிட்டு கூட்டிட்டு வந்தாங்க பத்ர்ல. நான் இவரை வந்து கைதியா பிடிச்சிருக்கிறேன். அப்ப அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ் இன்ன ஹாதா வல்லாஹி மா அசரணி. இந்த அன்சாரி சஹாபி வந்து என்ன ஒண்ணும் பிடிக்கல. லக்கது அசரணி ரஜுலுன், வேற ஒருத்தர் தான் என்ன பிடிச்சாரு, கைதியா பிடிச்சாரு. அஜ்லாஹு, அவருடைய தலைவருடைய அந்த ஜானிபி ரஹசி, அவருடைய தலைவருடைய 2 பக்கமும் நடுவாங்கு எடுத்த மாதிரி இருந்தது அவருடைய தலை. மின் அஹ்சனி நாசி வஜிதன், அவர் அவ்வளவு அழகாக இருந்தார். அலா பரசின் அபுலம், கருப்பு வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய குதிரையில வந்தார் அவரு. அவரு தான் என்ன பிடிச்சாரு. மாவுராகு ஃபில் கௌம், நான் இங்க தேடி தேடி பாக்குறேன், என்ன பிடிச்ச அந்த ஆள் எங்கன்னு தேடி பாக்குறேன், ஆனா அவர் காணோம். அப்ப அந்த அன்சாரி சஹாபி சொன்னாங்களாம், ஆனா அசர்த்து யார சொல்லாங்க, ரசூல்லா நான் தான் அவரை பிடிச்சேன் அப்படின்னு. இப்ப கால ரசூல்லா சாஹிப், அன்சாரி சஹாபியே சும்மா இருங்க, அமைதியா இருங்க. பக்கத்து ஐயதக்கல்லாஹு தஆலா பி மலக்கின் கரீம், உங்களுக்கு ஒரு மலக்கை கொண்டு அல்லாஹ் உதவி செய்திருக்கிறான். கால அலி அசர்னா மின் பனி அப்துல் முத்தலிப் அப்பாஸ் வ அகீல் வ நௌஃபல் இப்னுல் ஹாரிஸ், இவங்களையெல்லாம் நாங்க சிறை பிடித்தோம். ஆனால் இவர்களை பிடித்தது சஹாபாக்களுடைய உருவத்தில் வந்த மலக்குமார்கள். அல்லாஹ் அக்பர். அப்ப அப்பாஸ் ரலியல்லாஹு அப்போ முஸ்லீம் ஆகல. அவங்க சொல்றாங்க, ரசூல்லா என்ன இவரு பிடிக்கலையே, என்ன பிடிச்ச ஆளே வேறையே, அவர் அவ்வளவு அழகா இருந்தாரு, அவரை நான் வந்ததுல இருந்து தேடி பார்த்துட்டு இருக்கிறேன், அவர் கிடைக்க மாட்டாரு அப்படின்னு வந்து அன்சாரி சாமி ஒரு ஜோஷ்ல ஒரு சந்தோஷம். ரசூல்லா இல்ல நான் தான் பிடிச்சேன், நம்ம ஒரு நகைச்சுவையா சொல்லுவோம்ல, அந்த மாதிரி அந்த சஹாபி சொல்லியிருக்கலாம். அது பொய் சொன்னாங்க, நம்ம எடுக்கக்கூடாது, ஒரு நகைச்சுவையா சொல்லியிருக்கலாம். அப்ப ரசூல்லா சொன்னாங்க, சும்மா இருங்க உஸ்குத்துன்னு ரசூல்லா சொன்னதுலே தெரியும் அது ஒரு நகைச்சுவை தொடர்ந்த ஒரு நிகழ்ச்சின்னு. இந்த மாதிரியான பல கராமத்துகளும் பத்ர்ல நடந்திருக்குது. புகாரில வரக்கூடிய இப்னு அப்பாஸ் எல்லாமே மெயினான ஹதீஸ் தான், முக்கியமான சஹாபி அறிவிக்கக்கூடியது. இதெல்லாம் நம்முடைய அகீதாவை தூண்களாக இருக்கு இந்த ஹதீஸுகள்லாம். இதெல்லாம் நம்ம எடுத்து அரபு வாசகத்தோட எடுத்து அடிக்கும் போது எவனுமே எதுவும் பேச முடியாது. ஆதா ஜிப்ரீல் ஆஹிதும் பிரசி ஃபரசிஹி அலைஹி அதாத்துல் ஹர்பு, எங்க கிட்ட எந்த போருக்கான ஆயுதங்களும் இல்ல, எல்லா போர் ஆயுதங்களையும் வச்சுக்கிட்டு ஜிப்ரீல் ரெடியா நிக்கிறாருன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார். இப்ப ரசூல்லா யாருமே பார்க்காததை பெருமானார் பார்க்க முடிகிறது. அப்போ அவர் நம்மளை போன்ற மனிதர் அல்ல. இப்போ மலக்குமார்களுடைய வருகையெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்துக்கிட்டு தான் இருந்தாங்க. அவர்களுடைய உதவிகளையும் ரசூல்லா நேரடியா பார்த்துக்கிட்டு தான் இருந்தாங்க. அஹமத் முஸ்னத் அஹமதுல அடுத்து ஒண்ணு இஹ்திசாஸ் அபீபக்கர் வ அலி, அவங்க 2 பேர் சம்பந்தமாக வக்கீல் அலி அலியின் வலி அபீபக்கர் யோம பத்ர், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக, மா அஹதிகுமா ஜிப்ரீல், உங்க 2 பேர்ல ஒருத்தரோடு ஜிப்ரீல் இருக்கிறார். மஅல் ஆகர் மீகாயில் வ இஸ்ராஃபீல் மலக்குன் அலீமுன் யஷ்ஹதுல் கிதால், இஸ்ராஃபீல் இந்த போருக்கு வருகை தந்திருக்கிறார். அவ் கால யஷ்ஹது ஸஃப், சஹாபாக்களை ரசூலுல்லாஹ் அந்த சஃப்ல நிக்க வைக்கும் பொழுது அந்த சஃபில் நின்றவர்கள் வெறும் சஹாபாக்கள் மட்டுமல்ல மலக்குமார்களும் என்பதை அஹ்மத் இமாம் அவங்களுடைய முஸ்னதுல பதிவு செய்யறாங்க. அடுத்து 6வது இன்சாலுல் வாஸ், அந்த சிறு தூக்கம் அவர்களுக்கு கிடைத்தது. எந்த அளவுக்குன்னா தல்ஹா ரலியல்லாஹு சொல்றாங்க, என் கையில இருந்த வாளை கீழே விழுந்துச்சு, அப்படிப்பட்ட தூக்கம். நம்மளுக்கு கவலை நேரத்துல தூக்கம் வருமா? 1000 பேரை 2000 பேர் எதிர்க்க போறோம்னா தூக்கம் வரும். ஆனா அவங்க 300 பேர், அவங்களுடைய உள்ளத்துல ஒரு சிறிய பயம் இருந்தது. அந்த பயத்தை நீக்குவதற்காக அந்த தூக்கத்தை ரஹமத்தாக இறக்கினான்றத அல்லாஹ் குர்ஆன்லயே சொல்லியிருக்கான். அப்புறம் இதெல்லாம் பத்ர்ல நடந்த கராமாத்துகள், முஅஜிஸாக்கள்.
வரலாறை போக்கஸ் பண்றதை விட அதுல நடந்த இந்த கராமத்துகளை நம்ம மென்ஷன் பண்ணுகிற பொழுது அவர்கள் எவ்வளவு இறைநேசர்களை பற்றி நம்ம சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பாகவும் அது அமையும். இப்ப ரமலான் 17 பத்ர் நடந்துச்சு. ரமலான் 3 ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய விசால். இந்த ரமலான்ல நம்ம பார்த்தா இவ்வளவு நாள் எனக்கே தெரியல. இந்த குறிப்புகள் எடுக்கும்போது தான் தெரியும். எனக்கே தெரியலன்னா பெரிய ஆள் கிடையாது, தெரியாது, உண்மையிலே தெரியாது. உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியாது. இந்த குறிப்புகள் எடுக்கும்போது தான் தெரிஞ்சது நிறைய சஹாபிய பெண்கள் எல்லாம் வஃபாத்தானது இந்த ரமலான்ல தான். அது பெரிய விஷயம். அது பாத்திமா ரலியல்லாஹு ரமலான் 3 வஃபாத் ஆயிருக்கிறாங்க. அவங்கள பத்தியான சில முக்கியமான குறிப்புகள் நம்ம நிறைய நோட் பண்ண வேண்டிய நிறைய குறிப்புகள் இந்த பாக்ஸ்ல உங்களுக்கு ஆரம்பத்துல கிடைக்கும். அப்படியே பாத்திமா ரலியல்லாஹுடைய வரலாறையும் லைட்டா நம்ம ஜாயின் பண்ணிக்கணும். இந்த விஷயமும் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். அலி ரலியல்லாஹு வந்து அபூஜஹலுடைய அபூஜஹலுடைய மகளை வந்து குதுபா செய்ய போனாங்க. அப்போ ஆயிஷா எங்க பாத்திமா ரலியல்லாஹு முன்னாடி வச்சுக்கிட்டே அபூஜஹலுடைய மகளை வந்து நிக்காஹ் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அலி ரலியல்லாஹு விரும்பினாங்க. அப்போ பாத்திமா ரலியல்லாஹு கேட்டுட்டு ரசூலுல்லாஹ் வந்து சொன்னாங்க, இன்ன கௌமக யத்தஹத்தஸூன் அன்னக லா தக்லப் லி பனாத்திக். உங்க பொண்ணுகளுக்காக எல்லாம் நீங்க கோவப்பட மாட்டீங்கன்னு உங்க கூட்டம் பேசிக்கிறாங்களே. வஹாதா அலி நாகிகன் இப்னத் அபீ ஜஹல்னு சொன்னாங்க. அவங்க வார்த்தை எவ்வளவு அழகா இருக்கு பாருங்களா. தகுந்தபடி படம் என்னப்பா நம்ம பேசுற மாதிரியே இருக்கு பாரு. ஏன்னாப்பா நான் பண்ணாலும் நீ கோச்சுக்குவ, அவன் என்ன பண்ணாலும் நீ ஒன்னும் சொல்ல மாட்ட அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. அந்த மாதிரி நான் தகுந்தபடி படாதிக்கோட ரசூல்லா வந்து மெம்பர்ல ஏறி வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. சொல்லிட்டு அமாபாத் இன்னி அன்கஹ்து அபல் ஆஸ் இப்னு ரபியா ஃபஹத்தஸனி ஃபஸதகனி வ இன்ன ஃபாத்திமா பின்த் முஹம்மது முனுகத்துன் மின்னி அப்படின்னு சொல்லிட்டு ரசூல்லா கடைசியா சொன்னாங்க, லா தஜ்தமிஹு வல்லாஹி லா தஜ்தமிஹு பின்து ரசூலில்லா வ பின்து அதுவில்லா இந்த ரஜுலின் வாஹிதின் அபதா. ரசூலுல்லாவினுடைய மகளும் அதுல்லா அல்லாஹ்வினுடைய எதிரி அபூஜலுடைய பெண்ணும் மகளும் ஒரு ஆணுக்கு கீழ் இருப்பதை நிஜமாக நான் வந்து ஏத்துக்க மாட்டேன்னா தரக்க அலி அந்த சம்பந்தத்தை விட்டதாக அந்த குறிப்புல வருது. அதையும் கொஞ்சம் நகைச்சுவை கலந்த துணியில சொன்னீங்கன்னா கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். நம்ம பார்த்த ஒரு சில பேருக்கு இந்த விஷயம் தெரியாது. ஓகேங்களா? அது அலி ரலியல்லாஹு அதாவது சுலுகுக்காக பண்ணிருக்கலாம். நம்ம அதை ஹைலைட் பண்ணாம ஆயிஷா ஃபாத்திமா ரலியல்லாஹு அலி ரலியல்லாஹு மேல பொசசிவா இருந்ததையும் அவங்க மகள் கேட்ட உடனே ரசூல்லா வந்து இந்த இஸ்லாம் 4 திருமணம் செய்யலான்னு சொன்ன பொழுது கூட தன் மகள்னு வரும்பொழுது ரசூல்லா எப்படி நடந்துகிட்டாங்க, எப்படி இருந்தாங்க, ஒரு நடுத்தர மனிதனை போல அவங்களுக்கும் அந்த தன்னுடைய மகள் மீது வைத்திருக்கிற அந்த பாசம் எப்படி புரியப்பட்டது அப்படின்றத மக்களா உட்கார்ந்து நம்ம பேசும்போது அது பெண்களும் நிறைய பேர் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கும் அது ரொம்ப ஆசையா இருக்கும். அவங்களுக்கு இந்த மாதிரிதான் எதிர்பார்ப்பாங்க. இவன் என்னடா 4 சொல்றான் 3 சொல்றான், இவன் தலா கொடுக்க ரெடியா இருக்கு. இப்ப இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லும் பொழுது அவங்களும் இந்த விஷயங்களை ஆர்வமா கேட்பாங்க. ஓகேங்களா? அதனாலதான் இந்த பாயிண்ட்டும் அதுல ஆட் பண்ணப்பட்டிருக்கு. பாத்திமா ரலியல்லாஹுடைய முக்கியமான குறிப்புகள் இதுல வருது. நீங்க எல்லாமே கேட்டுக்கலாம். அப்புறமா இதுல வந்து ஃபலாயில்கள், பாத்திமா ரலியல்லாஹுடைய ஃபலாயில்கள் சம்பந்தப்பட்டது. இன்னொன்னு ரமலான் 3 இது வருது. யாருக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அவங்க எல்லாம் உங்களுடைய இமாம்கள்ட்டையும் சொல்லுங்க. நீங்க தான் இமாம்களாக இருந்தா நீங்களும் செய்யுங்க. அந்தந்த ரமலானுடைய பிறையில யாருடைய விசால்கள் வருதோ அந்த உங்களுடைய பயானை முடிச்சிட்டு ஒரு 10 நிமிஷம் ஃபாத்திஹா ஓதி அவர்களுக்கு ஈசால் சவாப் செய்யுங்கள். நீங்க வீட்டுக்கு போய் உங்களுடைய மனைவிகளுக்கும் சொல்லிக் கொடுங்கள், உங்களுடைய பிள்ளைகளுக்கும் சொல்லிக் கொடுங்க. பிள்ளைங்க வந்திருக்கீங்களா உங்க வாப்பாட்ட போய் சொல்லுங்க, இன்னைக்கு அவர்கள் இறந்த விசால் அவர்களுக்கு ஈசால் சவாப் செய்யலாம் அப்படின்ற ஒரு முறையை நீங்க உங்க பள்ளியில நடைமுறைப்படுத்துங்க. இன்ஷா அல்லாஹ் அது பார்க்க அழகா இருக்கும். உங்கள் மீது நிர்வாகத்திற்கு ஒரு நல்ல அபிப்பிராயம் ஏற்படும் இன்ஷா அல்லாஹ். இந்த விஷயங்கள்லாம் நம்ம செய்ய மறக்கக்கூடிய விஷயங்கள். ரமலான்ல இந்த நேரத்துல இது நடந்தது இவர்களுக்காக விசால். எல்லாரும் என்ன செய்யறாங்க, பத்ர்ல சஹாபாக்களுக்கு ஈசால் யாசின் ஓதி துவா செய்யறாங்க. அப்ப இந்த சஹாபிய பெண்கள்ல நம்ம வந்து விட்டுடுறோம். அப்போ பெண்களும் இன்னைக்கு ரமலானுக்கு தராவிக தொழுக நிறைய பேர் வராங்க எல்லா பள்ளிவாசல்லையும். நீங்க இந்த சைடு கிண்டி ஆதம்பாக்கம் ஆலந்தூர் எடுத்துக்கிட்டீங்கன்னா ட்ரிப்ளிகேன் கூட நினைக்கிறேன் பெண்கள் கண்டிப்பா அந்த தராவினுடைய ஜமாத்துல இருக்கிறாங்க.
அப்போ நீங்க அந்த பெண்களுடைய சிறப்புகளை சொல்லி அந்த சஹாபிய பெண்களுக்கு ஈசால் சவாப் செய்யும் பொழுது அது அவங்களுக்கே கிடைச்ச பெருமையாக அவங்க நினைப்பாங்க. இன்ஷா அல்லாஹ் அந்த முறையை நம்ம இந்த ரமதான்ல கொண்டு வரலாம் நம்மளா அந்தந்த ரமலானுடைய பிறைகளுக்கு எந்தெந்த சஹாபி பெண்களுடைய விசால் வருதோ அவங்களுக்கு ஈசால் சவாப் செய்யக்கூடிய நிகழ்ச்சி. அந்த பயானுக்கு முன்னாடி நம்ம அவங்கள பத்தியும் பேசியிருப்போம், முக்கியமான குறிப்புகளை சொல்லியிருப்போம். வழக்கமான சம்பவங்கள் எல்லாம் சொல்லாம ரொம்ப முக்கியமான மைன்யூட்டான விஷயங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. இன்ஷா அல்லாஹ் அது இந்த ரமலான்ல நம்ம நடைமுறைப்படுத்தலாமா? இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ், இன்ஷா அல்லாஹ். நம்முடைய வீடுகள்ல இருந்து இன்ஷா அல்லாஹ் அது தொடங்கும். ரமலான் 10ல ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வஃபாத்து, அவர்களை பற்றி வரக்கூடிய ரொம்ப மைன்யூட்டான நிறைய விஷயங்கள் இதுல இருக்கு. இங்க நீங்க நடப்பு விஷயங்களை ஜாயின் பண்ணி சொல்லணும். ரசூலுல்லாஹ் மேலை நாடுகள் ஐரோப்பிய கண்டங்களில் பல நிக்காஹ்களை செய்வதற்கு பெண்விரியன் என்று சொல்லப்பட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கீழே லாஸ்ட் பாத்தீங்கன்னா ஆயிஷா ரலியல்லாஹுடைய ஹதீஸ் ஒன்று இருக்கும், முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டது. ஹதீஜா ரலியல்லாஹு இருக்கிற வரை ரசூலுல்லாஹ் எந்த பெண்ணையுமே திருமணம் செய்யவில்லை. எந்த பெண்ணுக்கும் கிடைக்காத சிறப்பு என்ன தெரியுமா? அகாமத்து மஅ ரசூலில்லாஹ் 24 சனத்தன் வ ஷஹரன், 24 வருடம் 1 மாசம் ரசூலுல்லாஹ்வினுடைய சுஹபத்தில் இருந்த ஒரே பெண் ஹதீஜத்துல் குப்ரா ரலியல்லாஹு அன்ஹா. அவர்கள் மட்டும்தான். அவங்க தான் ரசூலுல்லாஹ்வுடைய சுஹபத்துல அதிகமாக இருந்த மனைவிமார்கள்ல ஒருவர். 4 திருமணம் செய்யலாம்னு குர்ஆன் ஆயத் இறக்கப்பட்ட போது கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேறு திருமணத்திற்கு அவர்கள் நாடவும் இல்லை, விரும்பவும் இல்லை. அவர்களை திருமணம் செய்ய ஏராளமான சஹாபிகளுடைய மகள்கள் எல்லாம் ஆசைப்பட்டிருந்த போதிலும் ரசூலுல்லாஹ் செய்யல. ஏன்னா இந்த பாயிண்ட் எல்லாமே நல்லா படிங்க, ரொம்ப மைன்யூட்டான முக்கியமான விஷயங்கள் இருக்கு. அதுல ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, இன்னி ருஸிக்து ஹுப்பஹா, அல்லாஹ் அக்பர், அவர்களுடைய காதல் எனக்கு ரிசுக்காக கிடைத்தது, ரிசுக்காக எனக்கு வழங்கப்பட்டதுன்னு ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க. அப்போ கணவன் மனைவியினுடைய உறவு இன்னைக்கு விளங்காம போயிட்டு இருக்குது. ஒரு சரியான புரிதல் இல்ல. அது ஆலிம்களை தாண்டியும் இன்று பாதிப்பு ஏற்பட்டுட்டு இருக்கு. இன்ஷா அல்லாஹ் நல்ல சாலிகான மனைவிமார்கள் நம்முடைய கல்விகளுக்கு அமைய வேண்டும், அமைந்தவர்கள் சிறப்பாக இருக்க வேண்டும். அப்படிதான் இருக்கு. அதை இன்னும் அல்லாஹ் நல்லா செயலாக்கி தரணும். ஆமீன் இன்ஷா அல்லாஹ். அப்போ இதை நம்முடைய குடும்பத்தார்களோட கனெக்ட் பண்ணி ஹதீஜா ரலியல்லாஹுடைய வரலாறுகள் எல்லாம் சொல்ல மறந்துடாதீங்க. நிறைய முக்கியமான குறிப்புகள் இருக்கு, கிதாபுகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. உங்களுக்கு என்ன டவுட்னாலும் கேளுங்க. ரமலானு 17 உம்முல் முஃமினீன் ஆயிஷா ரலியல்லாஹு. இப்போ 17ல தான் பத்ரும் நடந்திருக்கு. அப்போ பத்ர் நடக்கும் பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு பத்தியும் நீங்க குறிப்பு சொல்லியே ஆகணும். இல்லைன்னா பத்ருக்கு முன்னாடி 16வது பிறை இருக்குல்ல, அந்த 16வது பிறையில ஆயிஷா ரலியல்லாஹு பத்தி பேசிடணும். பேசி முடிச்ச பிறகு நம்ம இந்த பாயிண்ட சொல்லியிருந்தோம், நாளை பத்ர் தினம், பத்ர்ல சஹாபாக்களுக்கு ஓதப்படும். அதே போல இவ்வளவு ஹதீஸுக்காக வேலை செய்த ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களும் பத்ருடைய இந்த தினத்தில் தான் விசால் ஆனார்கள். அவர்களுக்காகவும் நாளை ஈசால் சவாப் செய்யப்படும் அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுத்தணும். அப்ப 16 அன்னைக்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பத்தி பேசினா கரெக்டா இருக்கணும். பத்ர் பத்தி நம்மளுக்கு விஷயங்கள் இருக்குல்ல நிறைய, அதனால அதுக்கு முன்னாடி ஆயிஷா ரலியல்லாஹு விஷயத்தை பத்தி பேசிடணும். பிறை 15லயோ பிறை 16லயோ இதுல நிறைய விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு ஆயிஷா ரலியல்லாஹு பத்தி. அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு அந்த தட்டை தட்டி விட்டுருவாங்கல்ல, அந்த 2வது தரத்துல பாத்தீங்கன்னா தெரியும். ரவாஹு முஸ்லிம்க்கு கீழே ஃபீ யௌமி மினல் அய்யாம், ஒரு நாள் கான நபி இந்தஹா ஃபஅர்ஸலத் இஹ்தா உம்மஹாத்தினா பிஆஇ ஃபீஹி தஆம் ஃபகாமத் ஆயிஷா இலால் பிஆ ஃபகஸரத்துஹு, அதை உடைச்சிட்டாங்க. ஃபஜஅல நபி யஜ்மஉ தஆம வஹுவ யகூல் பாரத் உம்முக்கும், உங்க அம்மாவுக்கு ரொம்ப ரோஷம் இருக்கும் போலயே அப்படின்ற ரசூலுல்லாஹ் கிண்டலா பண்ணிட்டு அந்த உணவை ஒன்று சேர்த்த கீழே வந்த உணவை. இது எங்க இருக்குதுன்னு அது புகாரிலேயே இருக்குது இந்த ஹதீஸுகள். நம்மளாம் ரொம்ப தேடிட்டு இருந்தோம். அப்போ ஆயிஷா ரலியல்லாஹுக்கு சின்ன வயசு ரசூலுல்லாஹ்வோட. அப்போ சொன்னாங்க, வமாலி லா யுகாரு மிஸ்லி அலா மிஸ்லி, என்னை போன்றவர்கள் உங்களின் மீது பொறாமை கொள்ளவில்லை என்றால், ரோஷப்படவில்லைன்னா என்ன எனக்கு அப்படின்னு இன்னைக்கு ஒரு சில பெண்கள் பேசுறாங்கல்ல. இப்போ இத குடும்பத்தோட ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கைய நம்ம வாழ்க்கையோட சேர்த்து விட்டுறணும்.
அவங்க ரசூலுல்லா அப்படிதான் இருப்பாங்கன்னு எல்லாருடைய உள்ளத்திலையும் குறிப்பிடக்கூடாது. நம்மளுடைய வாழ்க்கையோடு ரசூல்லாவை, ஏன்னா நம்ம செய்யக்கூடிய பெரும்பாலான பயான்கள் ஆண்களும் பெண்களும் கேட்கிறார்கள். அப்போ இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் நம்ம பயன்படுத்தி இந்த குறிப்பிட்ட இந்த தகவல்களை எல்லாம் கொஞ்சம் ஹைலைட் பண்ணி நம்ம பேசும்பொழுது சிறப்பா இருக்கும். கதீஜா ரலியல்லாஹுவுக்கு ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் சலாம் சொன்னது போல ஆயிஷா ரலியல்லாஹுக்கும் சொல்லப்பட்டிருக்கு. யா ஆயிஷா ஹாதா ஜிப்ரீல் யக்ரவு அலைக சலாம் ஃபகாலத் வ அலைஹி ஸலாம் வ ரஹ்மத்துல்லாஹ். மலக்குமார்களுக்கு சலாம் சொன்ன முக்கியமான 2 பெண்மணிகள்ல கதீஜா ரலியல்லாஹு அன்ஹு, இன்னொன்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. 2 பேருமா ஃபராயில்கள்ல அவங்க ரொம்ப சிறப்பு வாய்ந்தவங்கன்னு உங்களுக்கு தெரியும். சஹாபாக்கள் இந்த இடம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ரசூலுல்லாஹ்வுடைய நிறைய சுஹபத்துகளை பெற்ற ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்ன ஹதீஸுகள் 2210. அதுல புகாரி இமாமும் முஸ்லிம் இமாமும் இத்திஃபாக் முத்தஃபக்குன் அலைஹி எத்தனைன்னா 174 எவ்வளோ 174 ஹதீஸ் முத்தஃபக்கான ஹதீஸுகள். 54 ஹதீஸ் புகாரில மட்டும் வந்திருக்கு, 69 ஹதீஸ் முஸ்லீம்ல மட்டும் இன்ஃபரத தனியாக வந்த ஹதீஸுகள். அப்போ ஆயிஷா ரலியல்லாஹு சஹாபாக்கள் என்ன செய்வாங்க, கேள்வி கேட்பாங்க, அவங்க மசாயில்கள் சொல்லுவாங்க. ஏன்னா ரசூலுல்லாஹ்வினுடைய சொஹபத்து சம்பந்தப்பட்ட ஹதீஸ்கள் தான் ரசூலுல்லா ஆயிஷா ரலியல்லாஹு நிறைய சொல்லியிருக்கிறாங்க. அதுதான் நம்ம யோசிக்கணும். ஆயிஷா ரலியல்லாஹு சொன்ன ஹதீஸுகள் எல்லாம் அஹ்காம்கள், சட்டங்கள் தொடர்பாக வருது. ஆனா அந்த சட்டங்கள் எல்லாமே ரசூலுல்லாஹ்வோடு அவங்க இருக்கும் பொழுது நடந்த நிகழ்ச்சிகள். ஒழு முறியுமா, நோன்பு முறியுமா, கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட நிறைய முஆஷராத்துகள் எல்லாமே ஆயிஷா ரலியல்லாஹு தான் சொல்லியிருக்கிறாங்க. அது ஒரு முக்கியமான ஒரு முக்கியமான பாயிண்டா தெரிஞ்சிச்சு. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ஹதீஸ் சொல்ற அந்த அறைக்கு பக்கத்துல ஆயிஷா ரலியல்லாஹுக்கு ஒரு ரூம் போட்டுருவாங்க. அந்த ரூம்ல அபூ ஹுரைரா ரலியல்லாஹு ஒரு ஹதீஸ சொல்லி முடிச்சிட்ட பிறகு, என்னப்பா சாஹிபுல் ஹுஜ்ரா அப்படின்னு வாங்கலாம். யா சாஹிபத்தல் ஹுஜ்ரா, அறையில் இருக்கக்கூடிய பெண்மணியே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருமை மனைவியாரே, இந்த ஹதீஸ் ஓகேவா, கரெக்டா அப்படின்னு கேட்பாங்க. அவங்க சரின்னு சொன்னா அந்த ஹதீஸ் எழுதப்படும். இல்லை நான் இந்த மாதிரி கேள்விப்பட்டது இல்லையே அப்படின்னு சொன்னா அந்த ஹதீஸ் எழுதப்படாது. அல்லாஹ் அக்பர், எவ்வளவு பெரிய தரஜால அவங்க இருந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறமா மறந்து போனது ருக்கையா இப்னத்து ரசூலில்லா, ரசூலுல்லாவுடைய அருமை மகள் ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய விசாலும் இந்த ரமலான்ல தான். எப்போன்னா உங்களுக்கு தெரியும், உஸ்மான் ரலியல்லாஹு அவங்களை பாத்துக்கிறதுக்கு தான் பதருக்கு போல, ஆனாலும் பதருக்கு போன சவாபு அவங்களுக்கு கிடைச்சது. அந்த பதர்ல இருந்து அவங்க ரிட்டர்ன் வரக்கூடிய நேரத்துலதான் ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா, அத பதருடைய சேம் டே, எக்ஸாக்டா அந்த நாளை யாரும் குறிப்பிடல. ஏன்னா அந்த நேரத்துல ஸ்பாட்ல எல்லா சஹாபாக்களும் இருந்த வரைக்கும் எல்லாம் பதருக்கு போயிட்டாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு மதீனாவை பாத்துக்கிட்டாங்க, குடும்பத்தையும் பாத்துக்கிட்டாங்க. அதனால எக்ஸாக்டா அந்த நாளை சொல்லல. ஆனா பத்ரு வெற்றி பெற்று வெற்றியாளர்கள் வந்துட்டு இருந்தாங்களே, மதீனால என்ட்ராகும் பொழுது, பத்ருல வெற்றி கிடைச்சி மதீனாக்குள்ள என்ட்ராகிற பொழுது உஸ்மான் ரலியல்லாஹு காம அலா கபரிஹா, ருக்கையா ரலியல்லாஹுடைய கபரின் மீது நின்றிருந்தாங்க. கபரின் மீதுனா கபரு தஃபன் எல்லாம் முடிஞ்சிருச்சு. அதுவும் ரமலான்ல தான். நீங்க பதருக்கு அடுத்த நாள் சொன்னா சிறப்பா இருக்கும். பிறை 18 ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹாவை பத்தி நிறைய விஷயங்கள், அல்லாஹ் அக்பர், நிறைய குறிப்புகள் அவங்கள பத்தி கிடைக்கல. ரொம்ப தேடி 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 ரொம்ப எடுத்தது. இதுல பாருங்க, தபரானில வரக்கூடிய ஹதீஸ், இன்னல்லாஹ் அஸ்ஸ வஜல் அவ்ஹா இலைய அன் உஸவ்விஜ கரீமத்தை உஸ்மான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என்னுடைய கரீமத்தி உஸ்மான், என்னுடைய கரீமா யாரு, இவங்க ருக்கையா ரலியல்லாஹு உஸ்மானுக்கு திருமணம் முடித்து வைப்பதற்கு அல்லாஹ் எனக்கு வஹி அனுப்பினார். வஹீல நடந்த நிக்காஹ் அவங்களுக்கு, மாஷா அல்லாஹ். அதற்கு முன்னாடி அபூஜஹலுடைய மகனுடைய கட்டுப்பாட்டுகள்ல இருந்தாங்க. அதுக்கப்புறமா தப்பத்தியதா சூரா இறங்கி கூட சொன்னாங்க. ஹலோ யாசர் மியூட் போடுங்க. அப்போ இப்னு அப்பாஸ் அறிவிக்கிற அந்த ஹதீஸ்ல அவங்களுடைய வஹீயின் மூலமாக இந்த நிக்காஹ் நடந்தது. யாருக்கு? உஸ்மான் ரலியல்லாஹுக்கும் ருக்கையா ரலியல்லாஹுக்கும். இதுல ஒரு அருமையான ஒரு சம்பவம் இருக்கு.
ஹிஜாப் இறங்குறதுக்கு முன்னாடின்னு நினைக்கிறேன். ஆமா, இந்த பாயிண்ட் ஹிஜாப் இறக்கப்படுவது அந்த ஆயத்து அது இருக்கு இந்த மேல ருவியான் உசாமத்து முனு யசீத் உசாமத்து முனு வீட்டுக்கு அனுப்புனாங்க. சஹ்ஃபத்தி ஃபீஹா லஹம் கறி இருக்கிற அந்த கட்டோட அனுப்புனாங்க. அப்போ உள்ள போனாங்க. ருக்கையா ரதி அல்லாவும் இருந்தாங்க, உஸ்மான் ரதி அல்லாவும் இருந்தாங்க. ருக்கையா ரதி அல்லாவையும் பார்த்தாங்க, உஸ்மான் ரதி அல்லாவையும் பார்த்தாங்க. திரும்ப வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஹல் ரஅய்த ஜௌஜன் அஹ்ஸன மின்ஹுமான்னு கேட்டாங்க. இந்த 2 பேர் மாதிரி அழகான ஜோடியை பார்த்திருக்கீங்களா? குல்து, நான் சொன்னேன், மர்ரத்தன் அந்துரு இலா ருக்கையா மர்ரத்தன் அந்துரு இலா உஸ்மான். ஒரு வாட்டி ருக்கையாவை பார்த்தேன், ஒரு தடவை உஸ்மானை பார்த்தேன். ருக்கையாவை பார்த்தேன், உஸ்மான். இது மாதிரியான ஒரு பொருத்தம் வேற எங்கேயுமே நான் பார்த்ததில்லை. அல்லாஹ் அக்பர் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷத்துல சொன்னாங்க. இது வந்து ஹிஜாப் கபல நுசூலில் ஹிஜாப் ஆயத்து இறக்கப்படுறதுக்கு முன்னாடி அந்த பார்த்துக்கக்கூடிய நிகழ்வு இருந்தது இல்ல, பார்த்திருக்கலாம். அப்போ பார்க்கும் பொழுது அது சிறப்பான ஒரு ஜோடியாக இருந்தது, அந்த அளவுக்கு இருந்தது அப்படின்னாங்க. அப்புறமா இவங்க ஹிஜ்ரத்து செஞ்சாங்க. யாரு? ருக்கையா ரலியல்லாஹு ரசூல்லா இதையும் குறிப்பிட்டாங்க. இந்த ஃபீ ஹிஜ்ரத்திஹான்னு இருக்குல்ல, அது கீழே அந்த ஃபர்ஸ்ட் பேராகிராஃபோட லாஸ்ட்ல அண்ண உஸ்மான் அவ்வளி மன் ஹாஜர பி அஹ்லிஹி இலல்லாஹ் பஅத லூத் அலைஹிஸ்ஸலாம். லூத் அலை இன்னொன்னுல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம்னு ஒரு குறிப்புல வருது. லூத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமிற்கு பிறகு குடும்பத்தோடு ஹிஜ்ரத் செஞ்சவர்கள்ல யார் ஒருத்தர்னா உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அப்படின்னு. மதீனால இருக்கக்கூடிய அழகு பெண்கள்ல ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹு ஒருத்தவங்க. அதிகமாக அழகு கொடுக்கப்பட்டவர்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு மாதிரி. உஸ்மான் ரலியல்லாஹுக்கும் ஃபாத்திமா ரலியல்லாஹுக்கும் ஒரு குழந்தை பிறந்திருக்கு. ஒரு சக்து வந்திருக்கு. குழந்தை பிறந்து அப்புறமா இறந்திருக்கு. இன்னொரு குழந்தை வந்து பிறக்கிறதுக்கு முன்னாடியே இறந்திருக்கு. அது ஒரு சில நோய்கள், அது என்ன நோய்கள்னு நான் இதுல குறிப்பிட்டிருக்கிறேன். பால் குடி குழந்தையாக இருக்கும் பொழுதே அந்த குழந்தை இறந்து போனது. அந்த குழந்தையை உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களே குழியில இறங்கி ரசூல்லா தொழு வச்சாங்க அந்த குழந்தைய. ரசூல்லா தொழு வச்சு உஸ்மான் ரலியல்லாஹு வந்து கபருக்குள்ள இறங்கி தஃபன் பண்ணதாக ஒரு குறிப்பு கிடைச்சிருக்கு. அப்புறம் நிறைய விஷயங்கள் ஜன்னத்துல் பக்கியில தான் அவர்களுடைய உடம்பும் அடக்கப்பட்டிருக்கு. அவங்களுடைய வயது வந்து இஸ்லத்தானியும் 22 வயசு வரைக்கும் வாழ்ந்திருக்காங்க. நிறைய குறிப்புகள் இருக்கு அதுல. அதுக்கப்புறம் ரமலான் 20ல ஃபத்ஹு மக்காவினுடைய எப்படி ஏற்பட்டுச்சு, ஃபத்ஹு மக்காக்குள்ள எப்படி என்ட்ரானாங்க ரசூல்லா, என்ட்ராகும் போது அவங்கள அபூ சுஃபியான் தடுத்தாரு. அப்புறமா அப்பாஸ் ரலியல்லாஹு வந்து பேசினாங்க. அப்பாஸ் ரலியல்லாஹு அது வரைக்கும் அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலிப் அவங்க அது வரைக்கும் சஹாபியா ஆகல. ரசுல்லா ஃபத்ஹு மக்காவுக்காக வருகிற பொழுது இவங்க பாதி வழியில ரசுல்லாவை பாக்குறாங்க. ரசுல்லா, நான் வந்து முஸ்லீம் ஆயிட்டேன், முஹாஜிரன், நான் முஹாஜிராக உங்களை நோக்கிதான் வந்துட்டு இருக்கேன். அப்போ ரசுல்லாவுடைய அந்த படையிலேயே இவங்க சேர்ந்துக்கிட்டாங்க. அவங்களோட சொந்தக்காரர் தானே அபூ சுஃபியான். அபூ சுஃபியான்ட்ட நான் பேசுறேன்னும் பொழுது அபூ சுஃபியான்ட்ட பேசி அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அவர்களையும் முஸ்லீமாக ஆக்குனாங்க. அப்பாஸ் ரலியல்லாஹு. அந்த குறிப்பு இதுல லாஸ்டா இருக்கும். யா ரசூலல்லாஹ் இன்ன அபா சுஃபியான் ரஜுலுன் யுஹிப்புல் ஃபஹ்ர் ஃபஜஅல் லஹு ஷைஅன். இந்த கடைசியில அந்த கர்பலா எல்லாத்துக்குமே இந்த ஒரு காரணம் தான். அபூ சுஃபியான் இது வரைக்கும் தலைவரா இருந்தாரு, அவர் வந்து ஒரு பெருமையை ஆசைப்படுறாரு அப்படின்னு ரசூல்லா அதுக்கு கொடுத்தாங்க. நான் மன் தகல தாரா அபீ சுஃபியான் ஃபஹுவ ஆமீன் வமன் அகலக அலைஹி பாபஹு ஃபஹுவ ஆமீன் வமன் தகலல் மஸ்ஜிதல் ஹராம் ஃபஹுவ ஆமீன். இவங்களுக்கு எல்லாம் அபயம் கிடைக்கும். அபூ சுஃபியானுடைய வீட்டுக்கு போய்க்கோங்க, உங்களுக்கு அபயம் கிடைக்கும், எல்லா பாதுகாப்பும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வரலாறு ஃபுல்லாவே கிளியரா டீட்டெயிலா இருக்கிறது மட்டும், டீட்டெயிலா ரொம்ப பெருசா வளவலன்னு இல்லாம அந்த முக்கியமான பாயிண்ட்டுகள் மட்டும் குறிப்பிடப்பட்டிருக்கும். இது எல்லாத்துலயும் பாத்துக்கோங்க. கொஞ்சம் டிஃபிகல்ட்டா வரக்கூடிய வார்த்தைகளுக்கு இங்கேயே உங்களுக்கு ஷரஹ் கொடுக்கப்பட்டிருக்கு. ரசூல்லா அந்த எத்தனை இதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல பாத்தீங்கன்னா, ரசூல்லா வந்து மஸ்ஜிதுல் ஹராமுக்கு வந்தாங்க. ஹஜ்ருல் அஸ்வத் முத்தமிட்டாங்க. அந்த காபால சுத்தி காபாவை சுத்தி 360 சிலைகள் இருந்தது. அதெல்லாம் அடிச்சு உடச்சிட்டு ரசூல்லா சொன்னாங்க, அப்படி
இதெல்லாம் நீங்க நல்லா சேர்த்து சொன்னீங்கன்னா இன்ஷா அல்லாஹ் ரொம்ப நல்லா இருக்கும். இது ஃபத்ஹு மக்காவை பத்தி. ஃபத்ஹு மக்கா ரமலான் 20. ஒரு சில கிதாபுகள்ல 17, 19 எழுதுறாங்க. அசஹல் எதுன்னு வரும்பொழுது 20 மென்ஷன் பண்ணலாம். அப்போ ஃபத்ஹு மக்காவுக்காக நம்ம பேசணும். அந்த ஃபத்ஹு மக்கால கலந்து கொண்ட லட்சோப லட்ச சஹாபாக்களுக்கு ஈசால் சவாப் செய்யணும் இன்ஷா அல்லாஹ். அடுத்து மக்தலு அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹ், ரமலான் 21. அலி ரலியல்லாஹ் கொலை செய்யப்பட்ட ஷஹாதத் அலி, அதுவும் இந்த மாசம்தான். இது கொஞ்சம் பெரிய டாபிக் தான். அது என்னால எவ்வளவு சுருக்கி உங்களால தர முடியுமோ ரொம்ப ஷார்ட் பண்ணியிருக்கிறேன். பார்க்க உங்களுக்கு பேஜ் நிறைய போற மாதிரி இருக்கும். ஆனா முக்கியமான விஷயங்கள் தான். ஸ்டார்டிங்ல அலி ரலியல்லாஹு அவருடைய ஃபலாயில்கள் வரும். இதை மென்ஷன் பண்ணும். அந்த மின்னி மன்சிலத்தி ஹாரூன மின் மூசா இல்லா அன்னஹு லா நபியபாத். முஸ்லிம் ஆகக்கூடிய அந்த ஹதீஸை ஹைலைட் பண்ணி நம்ம சொல்லணும். அப்புறம் ஹைபர்ல அவர்களுடைய கையில் கொடுக்கப்பட்ட கொடியை பத்தி பேசணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய எல்லா கஸ்வாக்கள்லையும் அவங்க கலந்துட்டு இருக்கிறாங்க. ஹவாரிஜாக்களுடைய கையில் இருக்கக்கூடிய அப்துர் ரஹ்மான் இப்னு முல்ஜிம் அப்படின்ற ஒரு ஹவாரிஜ், ஒரு ஷைத்தான், அவர்களை கொலை செய்வதற்கு திட்டமிட்டார். அவர்களை கொலை செய்யறதுக்குன்னு 3 பேரை கொலை செய்ய திட்டமிட்டாங்க. ஒண்ணு அலி ரலியல்லாஹு அன்ஹுவ, இன்னொருத்தவங்க வந்து இவங்க சொன்ன அவங்க பேர் என்னது, சொல்லிட்டு இருக்கேன். அலி ரலியல்லாஹு அன்ஹு, இன்னொருத்தவங்க 3 பேரை கொலை செய்யறதுக்கு வந்து திட்டம் போட்டாங்க. முஆவியா ரலியல்லாஹ், ஒண்ணு அலி ரலியல்லாஹுவையும் முஆவியா ரலியல்லாஹு அவர்களையும் அம்ர் இப்னுல் ஆஸ், இந்த 3 சஹாபியையும் கொலை பண்றதுக்கு 3 ஹவாரிஜாக்கள் பிளான் பண்ணாங்க. அவனுங்க பேரோட அந்த குறிப்புகள் இதுல இருக்கு. நீங்க அதை மட்டும் சொன்னாலே போதும். 3 பேரும் பிளான் பண்ணி இந்த அப்துர் ரஹ்மான் இப்னு முல்ஜிம் கொலை பண்றதுக்கு போனவன் அங்க உட்கார்ந்து யாருக்கிட்டையும் சொல்லல. அங்க இருந்த ஹவாரிஜாக்கள் யார்கிட்டையுமே பேசல. அங்க வந்து ஏற்கனவே அதற்கு முன்னாடி ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கும். அந்த பிரச்சனையில வந்து பேசிட்டு இருக்கும் பொழுது ஒரு பெண், அந்த பெண் குத்தாம் பின்து ஷஜ்னா, அந்த பெண்ணுடைய பேர் வந்து குத்தாம் பின்து ஷஜ்னா. அந்த பெண்ணு வந்து யோமன் நகரவான்னு ஒரு போர் நடந்தது. அந்த போர்ல அந்த குத்தாம் பின்து ஷஜ்னாவுடைய சகோதரனும் தந்தையும் கொலை செய்யப்பட்டார். அதுக்கு பழி வாங்கணும், முஸ்லிம்களை பழி வாங்கணுன்றதுக்காக என்ன திருமணம் முடிச்சவங்க யார்கிட்ட, அப்துர் ரஹ்மான் இப்னு முல்ஜிம்கிட்ட. அப்துர் ரஹ்மான் இப்னு முல்ஜிம் வந்ததே ரசூலுல்லாஹ்வை கொலை பண்ண, இவங்க அலி ரலியல்லாஹுவை கொலை பண்றதுக்கு தான். இந்த பெண்ணு தானா வந்தது. என்ன யாரு ஏன்னா அழகும் செல்வமும் மிக்க பெண் இந்த குத்தாம் பின்து ஷஜ்னா. அந்த பெண் வந்து சொல்றா, என்னை யாரு திருமணம் முடிச்சுக்கிறீங்களோ அவங்க வந்து எனக்காக ஒண்ணு செய்யணும். எனக்கு 3000 ஆலாஃபு திர்ஹம், சலாசுத்து ஆலாஃபு திர்ஹம், 3000 திர்ஹம் எனக்கு கொடுக்கணும். அலி ரலியல்லாஹுடைய தலையை கொண்டு வரணும். அவங்க யாரு கொண்டு வராங்களோ அவங்களுக்கு நான் மனைவி அப்படின்னு அந்த பெண் அறிவிப்பு செஞ்ச உடனே இந்த அப்துர் ரஹ்மான் இப்னு முல்ஜிம் ஏற்கனவே கொலைதானே வந்தான், அவனுக்கு இது எக்ஸ்ட்ரா 2 லட்டு மாதிரி ஆகிடுச்சு. அந்த பெண்ணையும் திருமணம் செஞ்சுக்கிட்டான். அலி ரலியல்லாஹு கொலை செய்யறதுக்கு ஆளையும் பிளான் பண்ணி, அலி ரலியல்லாஹு ரமலான் மாசம் இல்லையா, அலி ரலியல்லாஹு என்ன பண்ணுவாங்கன்னா காலையில அஸ்ஸலா அஸ்ஸலான்னு சொல்லிட்டு மக்களை வந்து எழுப்புவாங்க. அந்த எழுப்பக்கூடிய அந்த இருள் சூழ்ந்த நேரத்தில் அலி ரலியல்லாஹுடைய கழுத்து பக்கம் பிடரில தோள்பட்டையில ஷபீப் அப்படின்னு அவன் நியமிச்ச அந்த ஷபீப்ன்றவன் அவங்கள வெட்டினா சால தமுகு அலா லிஹியத்தி, அந்த ரத்தம் அவர்களுடைய தாடி மீது அப்படியே ஊத்துச்சு. ஒரு குறிப்புல பார்த்தேன், அது லைஃப் மாதிரி இருந்தது, அதனால நான் இதுல பதிவு செய்யல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி ரலியல்லாஹுவோட அந்த தாடியில இருந்து கை வச்சு, இப்போ நேரா ஒருத்தர் நிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், அவர் தாடியில கையை அப்படி வச்சு அப்படியே முதுகு பின்னாடி இப்படி கையை வச்சு இப்படி தடவுனாங்களாம். அது என்னன்னா இந்த இடத்துல ரத்தம் வந்து இந்த பக்கமா வலியும் அப்படின்றதுக்கு ஒரு அலாமத்தாக அது இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ நம்ம அலி ரலியல்லாஹ் இன்னொன்னு கேர்ஃபுல்லா இருக்கணும். என்னன்னா அலி ரலியல்லாஹ், ஹசன், ஹுசைன், ஃபாத்திமான்னு நம்ம வந்துட்டாலே நம்ம ஓபன் பண்ற எல்லா லிங்க்ஸும் கிதாபுகளும் எல்லாமே ஷியாக்கள் தான், எல்லாமே ஷியாக்கள். அதுல அலல் சஹீஹ்னு வருதா, இந்த அஹ்லி சுன்னத்தி வல் ஜமாஅத்னு வருது.
அப்ப நம்ம ஆளுங்க என்ன செய்யறாங்க, இது வந்து ஆதாரப்பூர்வமானதுன்னு நினைச்சுட்டு அந்த ஹதீஸுகளை எடுத்து நான் நிறைய பேர் பார்த்தேன் பேசுறாங்க. இது இந்த கிதாபுல பத்தி அது அந்த கிதாபுலயே இல்ல. வெப்சைட்ல போய் பார்த்தா பிதாக்கியா ஹசன் அப்படின்னு இருக்கிற அந்த வெப்சைட்டுகளுடைய பேர்களை பார்த்தே நம்ம கொஞ்சம் உஷாராகணும். அகல பைத்துகளை பத்தி நம்ம குறிப்புகள் எடுக்கும்போது வெப்சைட்ல நம்பவே கூடாது. அந்த எக்ஸாக்ட் அந்த ஹதீஸ் அந்த சிஹா சித்தால வருதா, இல்லைன்னா முஸ்னதுகள்ல எதுலயாவது வருதா, சுனன்கள்ல வருதா அப்படின்றதுல பாத்துக்கணும். ஏன்னா அதுல மௌலூகள் என்ன சொல்றது லைஃப்ல கூட சேர்க்க முடியாது. அகல பைத்துகளை பத்தி வரக்கூடிய ஹதீஸுகளும் சம்பவங்கள் எடுக்கும் பொழுது ரொம்ப நம்ம வந்து கேர்ஃபுல்லா இருக்கணும். இப்ப அவங்களுடைய ஷஹாதத்தை பத்தி இதுல வந்தது. ஷஹாதத்து முடிஞ்சு போன பிறகு அவங்க தன்னுடைய மகன்களுக்கு செய்த வசியத்துகளை பத்தியும் இதுல வருது. அந்த வசியத்துகளை நீங்க கொஞ்சம் ஹைலைட் பண்ணி சொல்லணும். அது எல்லாமே பிதாயா நிஹாயால இருந்து அந்த குறிப்புகள்லாம் எடுக்கப்பட்டிருக்கு. அப்புறமா இவங்க முஆவியா ரலியல்லாஹு கொலை பண்ண போனாங்கல்ல, 3 பேரை பிளான் பண்ணாங்க. அதுல அலி ரலியல்லாஹு ஷஹாதத் ஆயிட்டாங்க. முஆவியா ரலியல்லாஹு வந்து கொலை பண்ண போனவன் ஒருத்தன், அவன் என்ன பண்ணான்னா முஆவியா ரலியல்லாஹுடைய பின்னாடி முதுகுக்கு கீழே ஜுரிஹ அல்யத்தஹு, அல்யத்துனா அந்த பித்தட்டு வந்து காயப்பட்டுச்சு அப்படின்னு வருது. அந்த பித்தட்டுக்கு மேல வந்து இந்த முதுகு மனிதனுடைய ஜெனரேஷன் இந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய முதுகந்தண்டிலிருந்து ஹவ்வா படைக்கப்படுகிறார். ஒவ்வொரு ஆணுடைய முதுகந்தண்டிலிருந்தும் அவருடைய மனைவி படைக்க அந்த நசில் மனிதனுடைய அந்த சந்ததி தொடரக்கூடிய அந்த நரம்பு துண்டிக்கப்பட்டது. அதற்கு பிறகு முஆவியா ரலியல்லாஹு குழந்தைகளே பிறக்கல. அப்படிப்பட்ட அவங்க வந்து அடாப்ட் செய்யப்பட்டாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. 3வது ஒரு சஹாபி இருந்தாங்கல்ல, அம்ர் இப்னுல் ஆஸ். அந்த சஹாபிக்கு ரொம்ப நோய்வாய்ப்பட்டிருந்தனால அவங்க பள்ளிவாசலுக்கே வரல. பள்ளிவாசலுக்கு தொழு வரல, வீட்லயும் தொழுதுக்கிட்டாங்க. வீட்டுலயே இருந்ததுனால வேற ஒருத்தவங்க தொழு வச்சாங்க. அவங்க பேர் வந்து ஹாரிஜா இப்னு ஹுதாஃபா. இந்த வந்தவன் என்ன பண்ண, அவன் பேரும் நான் கொடுத்திருக்கிறேன். அந்த அவன் வந்து ஹாரிஜா இப்னு ஹுதாஃபா அவங்கதான் அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு நினைச்சிட்டு அவங்கள கொலை பண்ணிட்டான். அப்ப அரத்த அம்ரன் இவன் வந்து அம்ர நினைச்ச அராதல்லாஹு ஹாரிஜா அப்படின்னு சொல்லிட்டு ஹாரிஜா இப்னு ஹுதாஃபாவை அல்லாஹ் நாடி இருக்கிறான்னு சொல்லிட்டு அவர்கள் கொலை செய்யப்பட்டதை போலவே அவனுக்கு தண்டனை கொடுக்கப்பட்டது அப்படின்னு கிதாபுகள்ல முடிக்கிறாங்க. இன்னும் கூட அலி ரலியல்லாஹுவினுடைய உடல் வந்து எங்க புதைச்சிருக்குன்னே தெரியாதான். யார தவிர தெரியுமா? ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தவிர வேற யாருக்குமே தெரியாதான் அலி ரலியல்லாஹுடைய உடல் எங்க இருக்கு. ஏன்னா எங்க அலி ரலியல்லாஹு உடல் எங்க இருக்குதுன்னு தெரிஞ்சா ஹவாரிஜாக்கள் என்ன பண்ணிருப்பாங்க, அலி ரலியல்லாஹுடைய உடம்ப ஜுஸ்தத்திகி அவர்களுடைய அந்த உடலை பிரேத உடலை துண்டு துண்டா பிரிச்சிருப்பாங்க. ஏன்னா அவ்வளவு கோபமா இருந்தாங்களா அலி ரலியல்லாஹு மேல. அதனால ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு என்ன பண்ணாங்க, யாருக்குமே இங்கதான் நாங்க வந்து தஃபன் செய்ய போறோம்னு சும்மா சொல்லிட்டு அவங்கள வந்து வேற இடத்துல தஃபன் பண்ணாங்க, கூஃபாலேயே. இன்னும் ஒரு சில குறிப்புகள்ல வருது மதீனாக்கு ரகசியமா கொண்டு போகப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. மதீனாவுக்கு ரகசியமாக அவர்களுடைய உடல், நம்ம ஆலிம்கள் இருக்கிறதுனால நான் சொல்றேன், ரகசியமாக அவர்களுடைய உடல் கொண்டு போகப்பட்டது. இப்ப நம்ம வெப்சைட்ல தேடுறதுனால என்ன பிரச்சனைனா இதுதான் பிரச்சனை. எது உண்மைன்னே நம்மளுக்கு தெரியாது. கிதாபுகளை போய் தேடி பார்க்கக்கூடிய சூழ்நிலைகளும் நம்மளுக்கு கிடைக்காது. அப்ப இதுதான் நம்ம பாயிண்ட்ஸ் எடுக்கிற பொழுது கொஞ்சம் உஷாரா இருக்கணும். முன்னாடியே நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வரலாறு சொல்லும் பொழுது, அதுவும் இந்த மாதிரி அலி ரலியல்லாஹு ஹுசைன் ரலியல்லாஹு வரலாறு சொல்லும் பொழுது, முஆவியா ரலியல்லாஹு வரலாறு சொல்லும் பொழுது குறிப்புகள் இல்லாம, ஆதாரங்கள் தெரியாம, நம்ம கையில இல்லாத கிதாபுகள் இல்லாம எந்த ஒரு வரலாறையும் நம்ம பேசிடக்கூடாது. ஏன்னா நம்ம 1000 விஷயம் நம்ம 100 பயான் அப்லோட் பண்ணுவோம், அதெல்லாம் எவனும் பார்க்க மாட்டான். எந்த பயான்ல நம்ம குறிப்பு தப்பா பேசியிருக்கிறோமோ அந்த பயானை வந்து வைரல் ஆக்கி விட்டுருவாங்க. ஓகேங்களா? அதுல வந்து நம்ம கொஞ்சம் உஷாரா இருக்கணும். இப்போ இது ஷஹாதத்து அலி ரலியல்லாஹு, இவங்களுடைய ஷஹாதத்து வரும் பொழுதும் இவர்களுடைய விஷயங்களை சொல்லி அஹ்லு பைத்துகளை பத்தி சொல்லி அவர்களுக்காகவும் நம்ம ஈசால் சவாப் ரமலான்ல நம்ம செய்ய வேண்டும். இதுவரைக்கும் பத்ருக்கு மட்டும் நம்ம செஞ்சோம். இதுல இந்த சஹாபிய பெண்களையும் நம்ம எக்ஸ்ட்ராவா சேர்த்துக்குவோம். இந்த குறிப்புகள் தான் நான் இந்த ரமலானுக்கு தயாரிச்ச 56 57 பக்கங்கள் கொண்ட கித்தாப். ஏதோ என்னுடைய அறிவுக்கு எட்டின வரை எது எல்லாம் கணினிகளுடைய பயானுக்கு வந்து பிரயோஜனமாக இருக்குமோ அதை எடுத்த, மற்றபடி வேற எதுவும் இல்லை. நம்ம பெரிய பயான்ன்றதெல்லாம் காட்டுறதுக்காக இல்லை. இதையெல்லாம் உங்களுடைய பயான்கள்ல சேர்க்கப்பட்டால் கூடுதல் அழகு மிக அழகா ஆகுன்ற எண்ணம் தான். அதை தவிர்த்து வேற எதுவும் கிடையாது. ஜஸாக்குமுல்லாஹ் கைரன். எல்லாரும் கேட்ட எல்லாருக்குமே ஜஸாக்கல்லாஹ் கைரன்.
ஜஸாக்கல்லாஹு கைரன் கஸீரா. ஜஸா. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அருமையான ஒரு நிகழ்வு. யூசுப் கலிமி அமீரி மௌலானா இவ்வளவு விஷயங்களை தொகுத்து இருக்கிறாங்கிறது நான் இப்போ நீங்க கேட்ட பிறகுதான் எனக்கு தெரியுது. நான் கூட உண்மையாலுமே சரி ஒரு சில விஷயம் தொகுத்து இருப்பீங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலதான் இருந்தேன். ஆனா நீங்க சொல்லும் பொழுது இப்ப நமக்கு நேரம் உண்மையாலுமே இல்லை. எல்லாமே சொல்லியிருந்தா நல்லா இருக்குமே அப்படிங்கிற அந்த நிலைமையில தான் இருக்கும். இப்போ நேரம் நமக்கு வந்து இந்த அன்டைமா இருக்கிறதுனால ஒரு சில பேர் வந்து போயிட்டாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இன்னும் சொல்ல போனா இந்த நீங்க கொடுத்த இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் எப்ப நான் ஜுமால நான் போய் பேச போறேன் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்துல தான் இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். சரி, அதிகமா நேரம் எடுத்துக்கல. நம்முடைய உஸ்தாத் இன்ஷா அல்லாஹ் வந்திருக்கிறாங்க. நம்முடைய உஸ்தாதுடைய பேஷ்மா உஸ்தாதுடைய இன்னும் ஒரு சில ஒரு உபதேசங்களோட அடுத்து அவர்களுடைய துவாவோட இன்ஷா அல்லாஹ் நம்முடைய இந்த நிகழ்வு நிறைவு பெறும். ஜி உஸ்தாத். ஜி உஸ்தாத். السلام عليكم ورحمة الله وبركاته. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்ன யூசுப் ஹசரத் ரொம்ப நிறைய செய்திகள் சொன்ன மாதிரி சொன்னாங்க. நம்ம அஸ்ரார் மூலம் எனக்கு நான் கேட்கக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைக்கலன்னு சொல்லணும். அல்ஹம்துலில்லாஹ். நல்ல ஒரு அருமையான ஒரு முயற்சி, நல்ல முயற்சி எடுத்திருக்கீங்க. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் உங்களுடைய முயற்சிகளுக்கு முழுமையான வெற்றியை தருவான். அதற்குரிய முழுமையான கூலி அல்லாஹ் அவருடைய ஷானுக்கு தகுந்த மாதிரி அல்லாஹ் உங்களுக்கு நிரப்பமாக தருவான் இன்ஷா அல்லாஹ். ஆமீன் ஆமீன் ஆமீன். இன்ஷா அல்லாஹ். யூசுப் ஹசரத் இப்ப அசார்ல சொன்ன அவர் ரொம்ப கைஃபியத்தா சொன்ன நிறைய செய்திகள் இருக்கு அப்படின்னு. அப்போ யூசுப் ஹசரத் அவர்கள் என்னென்ன தொகுத்திருக்கிறார்களோ அவங்கள வந்து யூசுப் மௌலானா தினசரி ஒரு பயான் வீடியோ மாதிரி வெளியிட்டா நல்லா இருக்கும்னு நான் என்னுடைய ஒரு சின்ன எளிய என்னுடைய கருத்து இன்ஷா அல்லாஹ். அது வந்து என்னென்ன சேமிச்சு வச்சிருக்கிறார்களோ தங்களுடைய ஹசானா என்னென்ன அவருடைய ஹசானாவை கொஞ்சம் கொஞ்சம் அவுத்துட்டாங்க நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் செய்வாங்க. நான் ஒரு பிரயோஜனமா இருக்கும் இன்ஷா அல்லாஹ். சிறப்பா செய்யுங்க, நிறைய காரியங்கள் செய்யுங்க. நான் பேசுறதுக்கு ஒன்றும் தெரியல, எனக்கு என்ன பேசுறதுக்கு ஒன்றும் தெரியல. என்ன செய்திகள் செஞ்சீங்க சொன்னாங்க அன்னைக்கு சும்மா நோம்புல முக்கியமான செய்திகள் ஜனங்களுக்கு போய் சேர வேண்டிய செய்திகள் நிறைய செய்திகள் கொடுக்கணும் இன்ஷா அல்லாஹ். சிறப்பா செய்யுங்க, எல்லா கிருபை செய்வான். நம்ம துவா செய்வோம். அல்ல உங்களுடைய முயற்சிகளுக்கு அல்ல நம்ம துவா தான் செய்ய முடியும். வேற உங்களுக்கு எந்த விதமான வேற எந்த வகையும் நம்ம ஒத்துழைக்க முடியலங்கிறது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. சார் துவா செய்வோம், உங்களுடைய முயற்சிகள் எல்லாத்தையும் எல்லாம் வெற்றியாக்கி தருவான் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ்வுக்காக செய்யுங்க, இஹ்லாஸா செய்யுங்க. அல்லாஹ் தஆலா உங்களுடைய எல்லா பணிகளையும் கபூல் செய்வான் இன்ஷா அல்லாஹ். ஃபதக்கிர் ஃபஇன்ன ذிக்ரா தன்ஃபஉல் முஃமினீன் கைருன் நாஸ் யன்ஃபஉன் நாஸ். அந்த லிஸ்ட்ல அல்லாஹ் தஆலா உங்களை எல்லாத்தையும் சேர்த்துவா இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ்வுக்காக செயல்பாடு செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் லிவஜ்ஹில்லா ஹாலிஸன் லிவஜ்ஹில்லா. உங்களுடைய பணிகள் அல்லாஹ்வுக்காக இருக்கணும். நான் எனக்கு அர்த்தம் என்ன, இன்னைக்கு இவ்வளவு யூசுப் மௌலானா இவ்வளவு சிரமம் எடுத்து நம்ம பிள்ளைகளுக்கு செய்திகள் கொண்டு சேர்த்தணுங்கிறதுக்காண்டி செஞ்சிருக்காங்க. ஆனா பார்க்கும்போது பார்த்தா நிறைய ரொம்ப கம்மியா இருக்கு, ஆள்கள் ரொம்ப குறைவா இருக்கிறாங்க. 10 பேர் கூட இல்லை. அதுதான் ரொம்ப வருத்தமா இருக்கு. பிள்ளைகள் இவ்வளவு இதா இருக்காங்க, ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரி, ஹைர். அல்லாஹ் தஆலா எல்லோருக்கும் அந்த இஷாத் தீனுடைய விஷயத்துல அல்லாஹ்வுக்காக இஹ்லாஸான முறையில் செயல்படுறதுல எல்லா கலிமிகளுக்கும் அல்லாஹ் தஆலா ஆர்வத்தை கொடுத்து அல்லாஹ் தஆலா எல்லா கலிமிகளையும் ஹிதாயத்துடைய மன்பா ஹிதாயத்துடைய மர்கஸாக அல்லாஹ் ஆக்குவானாக. ஆமீன் ஆமீன் ஆமீன். அத்தனை பேருக்கு அல்லாஹ் ஹிதாயத் நசீபாக்குவானாக.
وآخر دعوانا الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته. وعليكم السلام ورحمة الله وبركاته.